ஆமா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். ஐயா, பத்மாவதி வாழ்க அம்மா. வளம். பெரியநாயகி அம்மா, நீங்க இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்கம்மா. ஐயா ஐயா உள்ள இருக்காங்க. ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா கேக்குதுங்களா? இப்பதான் கேக்குதுங்க ஐயா. ஓ, மன்னிக்கணும்மா. சரி சரி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. இனிமையான மாலை வேளையில ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய தெய்வீகமான தியான நிகழ்வை மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுத்த அம்மா அவர்கள் இறைவணக்கம், குருவணக்கம், ஞானகானம், காயகல்பம் என அனைத்து நிகழ்வுகளையும் மிக சிறப்பாக ஏற்றுக் கொடுத்த அனைத்து இறை சாதனை மார்க்க அருள் தொண்டர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இறை சாதனை மார்க்க அருள் தொண்டர்கள் அனைவரும் வாழ்க. இறை சாதனை மார்க்க அருள் தொண்டர்கள் அனைவரும் மறுப்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயு, நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான நாள். திங்கட்கிழமைனாலே குறிப்பாக நம்முடைய பற்றை வகுப்பை நாம நிறைவு செய்யக்கூடிய வாரங்கள் ஒரு மிகவும் ஒரு திருப்தியான ஒரு நாளாக அமைந்து கொண்டிருக்கிறது. எந்த நோக்கத்திற்காக இந்த பிறவி எடுத்து வந்தோமோ அந்த நோக்கத்தை அடைவதற்கான செயலிலே நம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோம். அதற்காக இந்த 3 நாட்கள் வாய்ப்பை கொடுத்த இறைநிலைக்கும் குரு மகான்களுக்கும் இன்னும் இந்த சமுதாய மக்களுக்கும் குறிப்பாக நம்ம குடும்ப அன்பர்களுக்கு என்ற எல்லோருக்கும் நன்றி செலுத்தக்கூடிய நாள். ஏன்னா இன்னைக்கு உலகம் போகிற போக்கை பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க இறை உணர்வுக்கு நேர் எதிராக சென்று கொண்டிருக்கிற உலகமாக இருக்குது. அதுல இறையை பற்றி நினைப்பதற்கோ அதை பற்றி சிந்திப்பதற்கோ கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்துல அதை பற்றி சிந்தித்து இன்னும் அதை உணர்வதற்கான ஒரு பயிற்சியில நாம் இணைந்திருக்கிறோம் என்பதே நாம் பெற்ற பெரும் புண்ணியமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். சரி, அந்த விதத்துல கிட்டத்தட்ட 90 அன்பர்கள் அந்த நிகழ்வுல ஆன்லைன்லயும் நேரடியாகவும் கலந்து கொண்டாங்க. 95 அன்பர்கள். அவங்க எல்லாருடைய அனுபவத்தையும் பகிர்வதற்காக இந்த நாள். ஏன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா நிறைய அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். பட் அதை நம்ம நினைவு கூர்ந்து அதை பிறரிடம் சொல்லும் போது அது இன்னும் ஒரு ஆழமான அனுபவமாக நம்ம லைஃப்ல மாறும். அதுல இந்த வகுப்பு எனக்குமே நிறைய நல்ல அனுபவங்கள். அதில் நான் 1, 2 சொல்லி நண்பர்களுக்கு அவருடைய அனுபவத்தை கேட்கறதுல நம்ம நிறைவா இருப்போம். முதல் விஷயம் ரொம்ப எனக்கு அதிகமான ஒரு உணர்வு நிலையை ஏற்படுத்தியது பாத்தீங்கன்னா, அந்த குரு உணர்தவம் என்று நாம முதல் ரெகுலரா 3 நாள் ஆனந்த யோக பயிற்சி வகுப்புல நாம கொடுப்போம். அத ஒரு 4 மாதங்களாக நம்ம கொடுக்க திட்டமிட்டு இருந்தோம். புதிய அன்பர்கள் கொஞ்சம் இருந்த காரணத்தினால இப்ப அவங்களுக்கு குருவனுடைய மேன்மை தெரியாது. இந்த பயிற்சி ஓரளவுக்கு செய்ததுக்கு அப்புறம் தான் குருவனுடைய மேன்மை தெரியும்.
இவ்வளவு உயர்ந்த ஒரு மாற்றத்தை கொடுக்கிற பயிற்சி நம்ம உணரும் போது குருவனுடைய மேன்மை தெரியும். அதனால நான் கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கப்புறம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதம் அதை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் உண்மையாலுமே சொல்ல போனா அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. முதல் மாதம் கொடுத்திருந்தா இது எந்த அளவுக்கு எஃபெக்டா இருந்திருக்குன்னு தெரியல. பட் 3 மாத காலம் இந்த அன்பர்கள் ஆழ்ந்த தியானத்தில் இருந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் உட்கார்ந்த அந்த இடத்துல, பட் அங்க நிறைய நிகழ்வுகள் அந்த இடத்துல நடந்தது. நம்ம உணர்வுக்குள்ளாக சென்று செயல்படக்கூடிய வேலைகள், குருமகான்களுடைய சக்திகள் அங்க நிறைய செயல்பட்டதை நம்மால உணர முடியுது. அந்த அளவுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 இடத்துக்கு மேல நம்ம அந்த குருவுணர் தவத்தை நடத்தியிருக்கோம் நேரடியா. ஆனா இந்த அளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு தியானமாக அது எனக்கு அமையல. ஒவ்வொன்றும் சிறப்பா இருந்தாலும் இந்த ஒரு 90 அன்பர்களுடைய ஒரு உணர்வுகள் தான் அந்த இடத்துல வந்து சங்கமித்ததை என்னால பார்க்க முடிந்தது. அன்னைக்கு மெராக்கிளா வந்து மழையே அங்க இல்லை நம்ம இடத்துல, ரொம்ப குறைவு இந்த வருடம். பட் அந்த குரு உணர்தவம் முடிச்சதுக்கு அப்புறம் மழை வந்தது. அடுத்த நாள் காலையிலே மழை வந்தது. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு மெராக்கிள் மாதிரி தான் இருந்தது அந்த சூழல். அப்போ அது எல்லாருக்கும், குறிப்பாக அந்த எல்லா அன்பர்களுக்கும், இன்னொரு ஆன்மாவும் ஒரு விஷயத்தை ஏங்கி நிக்குது பாத்தீங்களா, அதுதான் அங்க வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தடவை தவமுமே வந்து ரொம்ப நல்ல தவங்கள், ஒவ்வொரு தவமுமே வந்து நல்ல சிறப்பான ஒரு உணர்வை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம், ஆற்றலை கொடுத்ததுன்னு சொல்லலாம். சரி, மற்ற அன்பர்கள் நிச்சயமா நீங்க ஷேர் பண்ணுவீங்க. இந்த முறை நம்ம இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் இயற்கையோட இணைதல் போன்றது எல்லாமே கொடுத்தோம். அது எல்லாமே மக்கள் நல்லா வந்து ஃபீல் பண்ணாங்க, உணர்வு ரீதியா ஃபீல் பண்ணாங்கன்னு சொல்லணும். அப்ப அந்த 90 ஆன்மாக்களுடைய நிலை வந்து நல்லா உயர்ந்துட்டே இருக்கிறது கண் கூட தெரியுது, ரொம்ப ரொம்ப கண் கூட தெரியுது. நிச்சயமா இந்த பேட்ச் வந்து ஒரு தீவிரமாக இறை உணர்வை அடைவதற்கான ஒரு பேட்சாக மாறி இருக்கு. அது நிச்சயமா கூடிய விரைவில் இன்னும் சிறப்பான ஒரு ஆன்ம முன்னேற்றத்தை நம்ம எல்லாரும் நிகழ்த்துறதுக்கு இந்த பேட்ச் அப்படியே கண்டினியூ ஆகும். அதில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த நேரத்துல நன்றி சொல்லி, இதற்காக அர்ப்பணி ஆற்றிய நிறைய அன்பர்கள் அர்ப்பணி ஆற்றினாங்க. அவங்க எல்லாரையும் இந்த நேரத்துல நான் நினைவு கூர்ந்து அனைவருக்கும் நன்றி கூறி, இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பா நடப்பதற்காக எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டீங்க. அவ்வளவு தொலைவில் இருந்து மாதம் வர்றதுங்கிறது சேலஞ்சு தான். பட் அந்த தாகம் இருந்தா அது நடக்கும். இந்த விதத்துல எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, உங்க எல்லாருடைய அனுபவத்தையும் கேட்கறதுக்கு ஆவலாக இருக்கிறோம். நம்ம அப்படியே ஒவ்வொருத்தங்களா அவங்க அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணணும். மகிழ்ச்சி. வாழ்க. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அனுபவ உரை கொடுக்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். லதாமா இப்ப ஃப்ரீயா யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. லதாமா கூட இப்ப பேசிடலாம். லதாமா ஃப்ரீயா இருக்கீங்களா? வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த 4வது ஆனந்த யோக பயிற்சியின் பற்றிய நிகழ்வு அனுபவம் பாத்தீங்க அப்படின்னா, அது வந்து வாய்ஸ் கிளியரா இல்லப்பா. ஒரு 2 பேர் பேசிட்டோம், அதுக்கப்புறம் நான் பேசிட்டுங்களாங்கம்மா? வாழ்க வளமுடன், நான் வரேன். ஓகேம்மா. ஐயா கிளியரா இருக்க மாதிரி தான் இருக்குங்க ஐயா எங்களுக்கு. கொஞ்சம் இதுவா இருக்கு. 2-3 பேர் பேசிட்டோம், வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. ஆமா, கொஞ்சம் மைனூட்டா கவனிக்கிற மாதிரி இருந்தது. ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அன்பர்கள் உள்ள இருக்கிற அன்பர்கள், பற்றைய அன்பர்கள் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சாமி ஐயா 12 சுவாமி என்பவர் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வெள்ளைச்சாமி ஐயா தான். வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஐயா. உண்மையிலே ஒவ்வொரு மாதமும் பற்றை வகுப்புக்கு ஐயா சொன்ன மாதிரி இது 4வது மாதம். ஒவ்வொரு மாதமும் புதுசா இருக்கு ஒவ்வொரு விஷயம் கொடுக்கறது. அது மாதிரி அங்க தவம் பண்ணும் பொழுதும் அதுக்குள்ள ஆற்றல் ஐயா சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் தனி மனிதனோட மாற்றம் உருவாயிட்டு இருக்கு. இதுல
பங்காரையா எடுத்த கிளாஸா இருக்கட்டும், மதன் ஐயா எடுத்த கிளாஸா இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடியது ஐயா சொன்ன மாதிரி குரு உணர்வு தவம் மலை. அது இமயவர்மன் அழகா சொன்னாங்க, ஆசீர்வாதம் பண்றதுக்காண்டியே வந்துட்டு போயிருக்கு மலை அப்படின்னு. ரொம்ப ஃபோர்ஸா வந்துச்சுமா. நாங்க ரொம்ப உண்மை நினைக்கவே இல்லை. ஆனா அந்த ஃபோர்ஸா வந்து அதே வேகத்துல நின்னது. உடனே இமயவர்மன் அது உடனே சொல்லிட்டாங்க, குருவோட ஆசீர்வாதத்துக்காண்டி வந்துட்டு போயிருக்கு மலை அப்படின்னு. அது மாதிரி நிறைய அனுபவங்களுமா, நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா மதனையா எந்த நோக்கத்துக்காண்டி பற்றைய வகுப்பு தொடங்கினாங்களோ அங்க வந்திருக்கிற அன்பர்கள் அனைவருமே கண்டிப்பா அதற்குள்ள தனி மனிதனோட முன்னேற்றம் கண்டிப்பா பற்றைய வகுப்புல இருக்குங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. நிறைய சொல்லணுமா, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் ஆயிட்டு, அதனாலதான். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. யாரும் இல்லாதனால நான் என்னுடைய அனுபவத்தை நான் பதிவு பண்றேங்க. இதுவரைக்கும் இந்த 4 வகுப்புல விட இந்த வகுப்புல வந்து ஒரு பெரிய மாற்றம் எனக்குள்ள நிகழ்ந்தது. நான் 2 நாள் மௌனம் இருந்தேன். எனக்குள்ள இதை நான் வெளியே சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன். நான் இன்ட்யூஷன் எனக்கு ஒரு 6 மாசத்துக்கு பிற்பாடு இப்ப வேலை செஞ்சது. அதை நான் யாருக்கிட்டையும் பதிவு பண்ணல. பட் ஆனா எனக்கு வந்து ரொம்ப பீக்ல போச்சு. தவத்தோடைய அந்த ஆற்றல் பீக்ல போச்சு. எனக்கு அங்கேயே உடம்பு ஃபுல்லா ஹீட் ஆச்சு. என்னதான் அங்க பண்ணா கூட எனக்கு அந்த ஹீட் குறையல. வீட்ல வந்து கூட எனக்கு அந்த ஹீட் குறையல. இன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்து அந்த ஹீட் குறையறதுக்காகவே நான் சாந்தி பண்ணி கூட எனக்கு குறையல. மறுபடியும் நான் குறைச்சிட்டேன். அந்த அளவுக்கு தவ ஆற்றல் இருந்து நான் ஃபீல் பண்ண முடிஞ்சது. 2வது வந்து இந்த தரம் நிறைய புதுசா சொன்னாங்க. எப்படின்னா இந்த தரம் வந்து டைமே எங்கேயுமே வேஸ்ட் ஆகல. தவத்துக்கு அதிகமா டைம் கொடுத்ததுனால அந்த உணர்வு நிலை எட்டினது மட்டும் இல்லாம எந்த இடத்துலயுமே டைம் வேஸ்ட் பண்ணல. சாப்பிட்ட உடனே ரிலாக்ஸேஷன், எங்கேயுமே டைம் வேஸ்ட் பண்ணல. சாப்பாடு இந்த தடவை எக்ஸலண்டா இருந்தது. ஒவ்வொரு மாசமும் நல்லா இருக்கும். ஆனா இந்த மாசத்தோட சாப்பாடு ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. 2வது வந்து ஐயா கொடுத்தது இந்த தவங்க. தவம் வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது, ஐயாவுடைய தவம். அப்புறம் வந்து இவரு நம்ம பேர் வேற எனக்கு வரல. ஐயாவுடைய இதுல ரொம்ப சூப்பரா சொல்லியிருந்தாரு. நம்ம இத பத்தி ஒன்னொன்னா அருமையா சொல்லியிருந்தாரு. நம்ம அஜய் பிரகாஷ் ஐயா வந்து காற்றை பத்தி சொல்லியிருந்தாரு. ரொம்ப சூப்பரா சொல்லியிருந்தாரு. அடுத்து வந்து மதன் ஐயாவுடைய இதுல வந்து ஆசை சீரமைத்தல் தற்சோதனை பத்தி சொன்னாரு. கருமைய களங்கம், தேவை நீர் இதை பத்தி ரொம்ப அருமையா விளக்கியிருந்தாரு மதன் ஐயா. ரொம்ப எக்ஸலண்ட்டுங்க ஐயா. இது வந்து ஆன்லைனா இருந்தா கூட நல்லா புரிஞ்சுது ஐயா சொன்னதை. அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் வந்து இது எல்லாம் வர வர மனப்பக்குவம் வந்தது. முதல் செருப்பில்லாம நடக்கணுங்கிறது நான் அதுல இருந்து நான் எடுத்துக்கிட்டு வந்தேன். அப்புறம் லெமன் கிராஸ் ஆயில் யூஸ் பண்ணுங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. 2வது இவரு இந்த கிளாஸ் நம்ம ஐயாவோட கிளாஸ்ல ரொம்ப சிறப்பா இருந்தது. பங்கார் ஐயாவோட கிளாஸ் வந்து என்னைக்குமே இல்லாத, எப்பவும் பங்கார் ஐயாவோட கிளாஸ் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். ஆனா அந்த சுத்தவெளியில அந்த அலைகளோட இயக்கத்தை விளக்கி அந்த இறைத்துகள் அதெல்லாம் விளக்கி சொன்னது ரொம்ப ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப அருமை. நம்ம அந்த அலையில் நீங்க வந்து எதை நினைக்கிறீங்களோ அது நடந்துரும். அந்த தற்சோதனை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற வந்து ரொம்ப அருமையா சொன்னாரு. தவம் வரலைன்னா அதை நினைங்க, தவம் வருங்கிறத பத்தி சொன்னாங்க. அடுத்தது வந்து செயல் விளைவு நமக்குள்ள பதிஞ்சிரும். அதனால நீங்க ஜாக்கிரதையா இருக்கணுங்கிற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப அருமைங்க ஐயா. 2வது நீங்க சொன்ன மாதிரி அந்த உணர்வு தவம் ரொம்ப அருமை. 2வது வந்து நம்மளுடைய மனசுக்குள்ள இருந்த அந்த களங்கங்கள் உணர்வு தவத்தை போய் ஐயா சொல்லிட்டாரு. அந்த உணர்வு தவத்துல வந்து உயிர்கலப்பு தவத்துல வந்து அழுகாதவங்க யாருமே இல்லை. எல்லாருமே அந்த இடத்துல ஒரு அழுக வந்தது. என்னன்னா ஐயா சொல்ல அந்த உள்ள இருந்து அது நமக்கே இது வரைக்கும் நமக்கு புரியல. ஐயா ஒண்ணுன்னா நீங்க இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, நீங்க இந்த மனவளக்கலைக்குள்ள இதுக்கு இறை சாதனை மார்க்கத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், நீங்க மகிழ்ச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நீங்க மாறி இருக்கீங்க, அதெல்லாம் சொல்லும் போது ஆமா இல்ல நம்ம இவ்வளவு மாறி இருக்கிறோங்க. அந்த உள்ள இருந்து அந்த கருமையத்துல இருந்து அந்த உணர்வு வந்தது. 2வது நமக்கிட்ட இருந்து அந்த தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் எழுதி அந்த நெருப்புல போடும்போது எல்லாமே நமக்கிட்ட இருந்து போன மாதிரி ஒரு உணர்வு இருந்தது எனக்கு. எண்ணுயிர் சொந்தங்கள் ஐயாவுடைய இதுல வந்து ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்ட் கொடுத்தாரு. 2வது இதுல இருந்து நான் என்ன எடுத்துட்டு வந்தேன்னா, யார பத்தியும் இனிமேல் எதையும் சொல்லக்கூடாது. அதாவது நாம லவ் பண்ணணும். நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்த நாம லவ் பண்ணணும். அடுத்தவங்க கிட்ட போய் இதை போய் அதை சொல்றது, அதை போய் இதை சொல்றது, மத்தவங்க கிட்ட இருக்கிற குறைய போய் பெருசு பண்றது,
இதெல்லாம் எதுவும் வேண்டும். முதல்ல உங்கள லவ் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருக்க அந்த தன்மைய நீங்க புரியுங்கன்னு சொன்னது. அப்புறம் ஐயா குடுத்த அந்த பாடல் எல்லாமே எனக்கு அவர் பேர் டக்குன்னு ஞாபகம் வரல. ரொம்ப அருமை ஐயாவோட கிளாஸு. அவர் குடுத்த பாடல்கள், அவர் சொன்ன அந்த பிராக்டிஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த தடவ எல்லாருமே என்ஜாய் பண்ணி பண்ணுனோம். ரொம்ப எக்ஸலன்ட்டுங்க ஐயா. ரொம்ப சிறப்பு. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த 4 கிளாஸ விட ரொம்ப பீக் இந்த கிளாஸ். ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கம்மா. அனுபவ உரை பதிவிருக்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நண்பர்களே, பற்றை வகுப்புக்கு வந்திருந்தவங்க, நேரடியாவோ அல்லது ஆன்லைன்லயோ வந்திருந்தவங்க, நீங்க இந்த 3 நாள் பெற்ற பயிற்சியில நீங்க பெற்ற அனுபவத்தை ஷேர் பண்றதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பற்றை வகுப்பு வந்திருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். வாழ்க வளமுடன். பிரேமாவதி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். பிரேமாவதி நானும். நான் 4 மாசமா அந்த பற்றை வகுப்புக்கு தவறாம கலந்துக்குவேன். போன தடவை பங்கார் ஐயா அவர்கள் மாணவன் சீடன் அந்த படிப்படியா சொன்னது மனசுக்குள்ள அப்படியே இருந்தது. அதே மாதிரி இந்த தடவை அவங்க சுத்தவெளி இறைவெளி எனக்கு ரொம்ப புரியலைன்னாலும் அது சொல்ல தெரியலனாலும் எனக்கு மனசுக்குள்ள அவங்க சொன்னது பூரா கருமையத்தை எப்படி நம்ம கிளியர் பண்றது, என்ன நினைக்கணும், இந்த விஷயங்கள்லாம் எனக்கு இப்ப சொல்ல தெரியல. ஆனாலும் நல்ல மனசுக்குள்ள பதிஞ்சு அப்பப்ப எனக்கு மெதுவா என்னுடைய மன அலையில வந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி நம்ம இறைமதன் ஐயா அந்த சினம் தவிர்த்தல், ஆசை சீரமைத்தல், ஒவ்வொன்னையும் சச்சோதனையும் சொல்லுவாங்க. ஆனா இது அன்றைக்கு சொல்லும் பொழுது நான் எழுதி வைக்க சொன்னது மாதிரியே எழுதி வச்சு இது எனக்கு நிறையவே என்னுடைய மாற்றங்கள் நிறைய இருக்கு. இப்பயே என் பிள்ளைங்க எல்லாம் சொல்லுவாங்க, அம்மா சட்டு சட்டுன்னு கோவப்படுவாங்க, இப்ப ரொம்ப அமைதியா பேசுறீங்கம்மா, பரவாயில்ல, நல்லா இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு, நீங்க தனியா இருக்கிறீங்களேன்னு ஒரு கவலையா இருந்தோம், இப்ப நீங்க நல்லா என்ஜாயபிளா இருக்கிறீங்க, உங்ககிட்ட போன் பேச டைம் இல்லை, அவ்வளவு தூரத்துக்கு நீங்க ஆக்குப்பைடா இருக்கீங்க. அப்படி பிள்ளைங்க என்னில் நடந்த மாற்றத்தை சொல்றேன். முன்னதான் அஜய் பிரகாஷையா நம்ம உடல்ல இருக்க ஒவ்வொரு பாதமும் இப்படி எல்லாம் இருக்குமா, இப்படி எல்லாம் நடக்குதா நம்ம உடலுக்குள்ள, நிஜமாவே எனக்கு உண்மையே சொல்றேன், இப்படி எல்லாம் இருக்குமா, நம்ம வயசு 70 ஆனாலும் அறிவு அங்க எனக்கு சரியா இருந்த ஆசிரியரா ஒர்க் பண்ணி இருந்தாலும் தெரியாமே இருந்த நிறைய விஷயங்கள் அஜய் பிரகாஷ் ஐயா அவர்கள் புதிய நிறைய விஷயங்கள்ல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது நம்ம உயிர் சொந்தங்கள் ஐயா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு எப்படி ஈஸியா நம்ம கவலையை தீர்க்கலாம், எப்படி நம்ம ஈஸியா நாமே பாதுகாத்துக்கலாம், எல்லாரையும் எப்படி வாழ்த்தலாம். இந்த தடவை கூட அந்த எங்களுக்கு ஆன்லைன்ல தெரியல, நான் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணவ தெரியல, இருந்தாலும் அப்புறமா கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படின்ட்டு அந்த கால் வச்சு செஞ்சு காட்டினாங்க. அது நிஜமாவே எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க, இருந்தாலும் எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்துச்சு. அது மாதிரி நிறைய விஷயங்கள். அதே மாதிரி அவங்க ஐயோ அவர் பேரு என்ன, நிறைய பாட்டு டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அவரு சொன்னது, அவருடைய டான்ஸ் எனக்கு கண்ணுலதான் தெரிஞ்சு, நிறைய இருட்டாவே இருந்தது, இருந்தாலும் ரொம்ப நேரம் அதை நான் பார்த்து நிறைய நேரம் அனுபவிச்சு, அதை விட சர்வவசிய ஆகர்ஷண பூஜை அந்த பூஜை கூடயே நானும் எங்க வீட்டுல அப்படியே அந்த பூஜையை செஞ்சேன். அப்படிங்கிறப்ப ரியலி எனக்கு இவ்வளவு வயசுக்கு அப்புறம் நம்ம பணத்துக்காக செய்யறோமோ அப்படின்னு யோசிச்சேன். ஆனா அது மகாலட்சுமி அந்த எல்லாரும் கூடயும் உங்களோட நானும் அங்க உட்காந்துருக்க மாதிரி நான் மனசுக்குள்ள பாவனை செய்து சந்தோஷமா செய்தேன். நிஜமாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நிறைய என்னுடைய மனசுல, உடல்ல, எங்க வீட்டுல, இங்க இருக்கிற இடத்துல, எல்லா இடத்துலயுமே இறைவன் நம்மோடே இருக்கிறான், நம்ம கிட்ட பேசுறாங்க. பிரபஞ்சம் அதுவும் காலையில நானு 4 மணிக்கு அலாரம் வச்சிருப்பேன், ஆனா 3:45 எந்திரிச்சு உட்காந்துருவேன். டைம் இன்னும் 4 மணி ஆகல நம்மளுக்கு, பரவாயில்லையே கொஞ்சம் 4 மணி ஆகிறதுக்குள்ள குளிச்சுட்டு வந்துடுவேன், திருப்பி பார்ப்பேன், திருப்பி அது ஆன்லைன் அப்பயே ஆன் பண்ணி வச்சிருப்பேன். இப்படி நான் நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கிறவ, ஆனா இப்ப தூக்கங்கிறதே இல்ல, நல்லா ஒரு உடல் சுறுசுறுப்பா இருக்கிறது, யாருக்கிட்டையும் தேவையில்லாம பேசவும் மாட்டேன். எல்லாருக்குமே என்கிட்ட ரொம்ப பக்தியா அவங்ககிட்ட பேசினா இப்படிதான் பேசணும் அப்படிங்கிற மாதிரியான மரியாதை தன்மையோட அவங்க எல்லாத்தையும் இப்ப நடந்துக்கிறாங்க என்கிட்ட. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
அதோட உடல் அந்த பிரணவ தவம் அப்பா பாப்பா பிரணவ தவம் பண்ணி முடிச்ச உடனே உடல்ல அப்படி ஒரு வலி இருந்துச்சுங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதையே அன்னைக்கு மத்தியானம் 2:15 மணி 2:30 மணிக்கு அந்த ரிலாக்ஸேஷன் அப்பா ரியலி அது ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தா கூட அந்த உடம்புல இருக்க வலி அப்புறம் என்னென்னமோ இருந்துச்சு. அவ்வளவும் அழகா அப்படியே இறங்கி ரொம்ப சந்தோஷமா எழுந்திரிச்சேன். அடுத்த நைட் 9 மணி வரைக்கும் கிளாஸ் நல்லா அட்டன் பண்ணேன். நீங்க உணவெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க எனக்கும் இந்த உணவெல்லாம் நல்லா இருந்த மாதிரி நானும் நீங்க ஜூஸ் போட்டது மாதிரி நானும் ஜூஸ் போட்டு நானும் அந்த சமையல் பண்ணி நானும் விரதம் மாதிரி இருந்து ரியலி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை தொடர்ந்து ஜெகநாதன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே சரணம். இந்த உலகிலேயே மிகச் சிறப்பாக குட்டி ஆழியாராகும் மலையம்பாளையத்தில் இந்த 3 நாட்கள் மறக்க முடியாத, என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சிகளாக நடந்தது. இதற்கு மிக மிக முக்கிய காரணமாக இருந்த வணக்கத்திற்குரிய இறை மதன் ஐயா அவர்களையும் வணக்கத்திற்குரிய இறை லதா மதன் அம்மா அவர்களுக்கும் என் வாயார நெஞ்சார மனமார ஆத்துமாத்துமாக மானசீகமாக வாழ்த்தி 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 மகிழ்கின்றேன் ஐயா. ஐயா சொன்னது மாதிரி இல்ல முன்னால் பேசியவர்கள் சொன்னது மாதிரி ஒரு மிராக்கிளாவே நடந்ததுங்க ஐயா. இந்த 3 நாளில் நான் நினைத்த நல்ல காரியங்கள் எல்லாம் எனக்கு 100% வெற்றிகரமாக, மகிழ்ச்சியாக, மனநிறைவாக, அமைதியாக நடந்ததை எப்படி சொல்வது என்றே தெரியவில்லை. இதற்கு காரணமாக இருந்த ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். இந்த சத் சங்கத்தில் வருகை புரிந்த அனைத்து வேதாத்திரிய விருட்சங்களான மனித தெய்வங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. ஐயா அவர்களை தொடர்ந்து ராமசாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. ராமசாமி ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. இந்த மாதம் வந்து 4வது வகுப்புல வந்து முதல் வகுப்பிலேயே வந்து மதன் ஐயாவுடைய வகுப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பு. எப்படின்னு பாத்தீங்களா, ஒவ்வொரு தகவலும் வந்து தினசரி கேட்டாலும் கூட ஒவ்வொரு தகவலும் வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு எடுத்து கொடுக்கறது வந்து அதை கேட்கும் போது சிறப்பா இருக்குது. நாங்கெல்லாம் வந்து சாமிஜி இருக்கிற காலத்திலேயே வந்து கொஞ்சம் பயிற்சி எடுத்துட்டாலும் கூட இது எல்லாம் வந்து தினம் தினம் ஒரு புது தகவல் இறைநிலையினுடைய தன்மாற்றத்தை வந்து ரகசியங்களை வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் குரு ராகவேந்திர ஐயா வந்து நினைச்சாவே சிறப்பு. எப்படி கேட்டீங்களா, அவர் வந்தாவே வந்து எல்லார் முகத்திலயும் வந்து ஒரு பரவசமான வந்து நிகழ்வு அது இருக்கும். எப்படி பார்த்தீங்களா, ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய அளவுல அன்பர்கள் வந்து சரி இந்த நிகழ்ச்சிக்காக நம்ம வந்து வீட்டுல நம்ம எந்த பொது இடத்துல வந்து எப்பயுமே அது மாதிரி வந்து ஒரு நிகழ்ச்சியை நம்ம வந்து ஒரு ஆட்டம் பாட்டம் அப்படி எல்லாம் வந்து தன்னை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே கிடையாது. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நான் இது வரைக்கும் வந்து வயசு வந்து 58 ஆகுத ஒழிய என்ன அது மாதிரி வந்து வெளிப்படுத்திக்கிட்டே கிடையாது. குரு ராகவேந்தர் ஐயா கிட்ட வந்துதான் என்னை எப்படி நான் வெளிப்படுத்திக்கணும் அப்படின்றத கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். இதன் மூலயமா என்ன போன்ற அன்பர்கள், இப்போ வந்து இவங்க பாலசுப்ரமணிய ஐயாவெல்லாம் வந்து வயசுல மூத்தவங்க, ஒரு பெரியசாமி ஐயாவெல்லாம் வந்து வயசுல மூத்தவங்க, அவங்கெல்லாம் வந்து தன்னை வெளிப்படி எப்பயாவது ஒரு சூழலை வந்து வெளிப்படுத்திக்கணும் அப்படின்னு எடுத்து காமிச்சவர் வந்து நம்ம வகுப்புல எனக்கு தெரிஞ்சு குரு ராகவேந்தர் ஐயா தான். அவங்கள நினைச்சாவும் சிரிப்பு. குரு ராகவேந்தர் ஐயாவா நினைச்சாவும் சிரிப்பு, அவங்க வார்த்தையே சிரிப்பு. அது மாதிரி அஜய் பிரகாஷ் ஐயா பாத்தீங்களா, இந்த வகுப்பு இந்த தடவை 4வது வகுப்பு ஜூம்ல வந்தது சின்ன சின்ன தடங்களா இருந்தது. எனக்கு கொஞ்சம் அன்னிசியா இருந்தது. சரி, கொஞ்சம் நேரடியான வகுப்புல வந்து ஐயா வந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். நம்ம நேரடியா வந்து கலந்துக்கிறதுக்கும் ஜூம்ல கலந்துக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஐயா வந்து அடுத்த தடவை வந்து நேரடியா வந்து பயிற்சி கொடுத்தாக்கா இன்னும் சிறப்பா இருக்கும். மக்கள் நிறைய நல்லா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றது என்னுடைய வந்து ஒரு இதா இருக்குது. அப்புறம்
உயிர் சொந்தம். உயிர் சொந்தம் வந்து அவங்க அதாவது ஒரு எளிமையா சொல்லி ஒரு குறுகிய காலத்துல சிறந்த தகவலை சொல்லி புரிய வைக்கிறதுல அவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளுகள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். என்னுடைய அனுபவத்தை முக்கியமான ஒரு அனுபவத்தை பதிய வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்களா, நாங்க வந்து 1998 வந்து எனக்கு கேஜி சாமி ஐயா வந்து காயக்கல்பம் நடத்தினாங்க. அது தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டு வரோம். விட்ட குறை தொட்ட குறைன்ற மாதிரி தான் பயிற்சி பண்ணிட்டு வரோம். ஏன்னா அதாவது பணி சுமை காரணத்தினால வந்து பண்ணிட்டு வரோம். ஆனால் எனக்கு வந்து இந்த மாதம் பிரணவ தவம் 3/4 மணி நேரத்துல வந்து 3/4 மணி நேரம் அசைவில்லாம ஒரு நிகழ்வை நடத்தினா. நான் என்ன பதிவு பண்ணேன்னு கேட்டீங்களா, பிரணவ தவத்துக்கு ஒண்ணு என்னால இந்த இடம் தூய்மை பெறணும், அப்படி இல்லையா என்னை வந்து வெளியே வந்துடணும். நான் வந்து அது மாதிரி ஒரு சங்கல்பத்தை வச்சேன். இந்த பிரணவதாவம் எனக்கு முழுமையா கிடைச்சிச்சுன்னா என்னை வந்து இந்த அரங்கத்துல வந்து வச்சுக்கணும். இல்ல அப்படின்னு சொன்னா இந்த அரங்கத்தை விட்டு என்னை வெளியேற்றிடணும். நான் அப்படியே இருக்கத்தை அப்படியே நான் பதிவு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சங்கல்பத்தை வச்ச உடனே அந்த பிரணவதாவம் 3/4 மணி நேரம் எப்படி போச்சுன்னு தெரியாது. இதுக்கு ஏன்னா என்னால வந்து அந்த ரிசீவரை வந்து முழுமையா உணர முடிஞ்சிச்சு. அந்த ஆற்றல் வந்து நம்ம விரிஞ்சி குறுகி விரிஞ்சி குறுகி விரிஞ்சி குறுகி என்ற போகும்போது முழுமையா என்னால வந்து அந்த ஆற்றலை எனக்கு இதனுடைய விளைவு என்ன ஆச்சு தெரியுங்களா, ஒரு தலைவலி வந்து எப்படி அதை வந்து சொல்றதுன்னு தெரியாம இந்த தலைவலி, அதுக்கு அந்த பிரணவதாம் முடிச்ச உடனே தலைவலி 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 சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 மணி நேரம் ஒரு 2 பேரும் டச் கொடுத்து பாக்குறாங்க, ரிலீஸ் ஆகல. அப்புறம் கடைசியா வந்து மறுநாள் வந்து காலையில வந்து இங்கிருந்து நான் வந்து நம்ம அரங்கத்துல இருந்து மலையப்பாளையத்துக்கு நடந்தே போயிட்டு ஒரு 2 காபி சாப்பிட்டு பாக்குறேன், ஒரு மாத்திரை போட்டு பாக்குறேன், ரிலீஸ் ஆகல. அங்கிருந்து வந்த ஒரு ஐயா வந்து அமுதவள்ளி, அவங்க வந்து அவங்க கணவர் வந்து டச் கொடுக்குறாரு, ரிலீஸ் ஆகல. அப்புறம் அந்த 2 வகுப்பு நல்லா இந்த தடவை வந்து 2 வகுப்பு என்னால கலந்துக்க முடியல. காரணம் கேட்டீங்களா, நான் வந்து மாத்திரை போட்டுட்டு வந்துட்டும் சரியா இல்லனால வந்து அந்த ரிலீஸ் ஆகலன்றதுனால ஐயா கிட்ட கேட்கலாமான்ட்டு, சரி அந்த சூழல்ல வந்து அவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது, பங்காராயை டிஸ்டர்ப் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தாலும் அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்க என்ன சூழல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணல. அப்புறமா வந்து ஒரு அம்மா வந்து கொடுத்தாங்க, டச் கொடுத்தாங்க. டச் கொடுத்த பிறகு அப்பாறம் தான் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரம் பொறுத்து நான் ரிலாக்ஸ் ஆனேன். அது மாதிரி வந்து பிரணவ தவத்துல அப்படி ஒரு உணர்வு என்னுடைய வாழ்நாள்ல ஒரு தவத்துல ஒரு 3/4 மணி நேரம் அசைவென்று இருந்தா அப்படின்னு சொன்னா இந்த 4வது வகுப்புல இந்த பிரணவ தவத்துல தான் முழுமையா என்னை ஈடுபடுத்திக்கிறது. இவ்வளவு நாள் பிரயாணம் பண்ணதுல 1/2 மணி நேரம் சாமிஜி கொடுப்பாங்க, 1/2 மணி நேரம் 28 நிமிஷம் 29 நிமிஷம் 30 நிமிஷம் 37 நிமிஷம் இப்படிதான் இருக்கும். ஆனால் 45 நிமிஷம் என்னை பதிய வச்சதுதான். அப்படி வந்தீங்களா, அதுக்கப்புறம் உணவு வகையில இது மாதிரி வந்து நம்மலாம் வந்து யாருமே அது மாதிரி பண்ணதே கிடையாது, வீட்டுல கூட பண்ண மாட்டோம். சிறப்பு. ஐயாவெல்லாம் வந்து மதனையா அவங்க அப்பாலாம் வந்து எனக்கு 58 வயசு தான், அவங்கள கூடுதலான வயசு. வாழ்க்கையில நமக்கு வந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து அப்படி கூட்டிட்டு போறாங்க, அது ஒரு சிறப்பு. ஐயா வந்து பாத்தீங்களா, மதனையெல்லாம் பாத்தீங்களா, அவங்களுடைய வயசுல நம்மளையெல்லாம் வந்து ஒரு அரவணைப்புல வயசு மூத்தவங்கள சம வயசுல இருக்கிறவங்கள எல்லாரையும் வந்து அரவணைப்புல அவங்களுக்கு நிகர் அவங்கதான். மதனம்மா அவங்க லத்தாமா சொல்ல தேவையில்ல, அது என்னுடைய உயிர் கலப்பத்துல வந்து எனக்கு குழந்தைகள் வந்து பெண் குழந்தை இல்லைன்ற ஒரு வருத்தம், அது என் பெண் குழந்தை. அப்படிதான் நான் வந்து ஃபாலோ பண்றேன் அவங்கள. குழந்தையா இருந்தா எப்படி இருப்பாங்க, என்னுடைய குழந்தையா இருந்தா எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி எங்களுக்கு அவங்க ஒரு புள்ளியா இருந்தா எப்படி இருப்பாங்களோ வந்து அது மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு போறேன். எனக்கு நல்ல உணர்வு இதுல, எனக்கு ஒரு சிறப்பு. இன்னும் வந்து இதுல வந்து என்ன போல அன்பர்கள் வந்து நிறைய வந்து இணைஞ்சு சிறப்பா கொண்டு போகணுன்றதான் வந்து ஒரு சிறந்த என்னுடைய கருத்தாக இருக்கும். மேலும் மேலும் வந்து இறை சாதனை மார்க்கம் வளரும், வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதுக்கு ஐயமே இல்லை. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா, மிக சிறப்பான ஒரு அனுபவ உரைங்க ஐயா, ரொம்ப அருமை, சிறப்புங்க ஐயா, நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா அவர்களை தொடர்ந்து சண்முக வடிவு அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. சண்முக வடிவு. ஆமா பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
அதாவது கடந்த 4 மாதமா இந்த பட்டறை வகுப்பு பார்த்தா அனுபவம் என்னை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா அது அல்டிமேட் அப்படின்னு தான் சொல்லணும். பாத்தீங்கன்னா இந்த மாதம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான அதாவது என்னை பொறுத்தளவுக்கு ஒரு அனுபவம், ஒரு முன்னேற்றம் தான் எனக்குள்ள என்னால எனக்கு தெரியுது. முன்னேற்றம் வந்து எனக்குள்ள ஏற்பட்டுட்டு இருக்கு. அதுல இந்த மாதம் பாத்தீங்கன்னா தவம் வந்து போன மாதம் ஆகட்டும் இந்த மாதம் ஆகட்டும் ரொம்ப அருமையா, அதாவது ஆழ்ந்து 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 ஏற்கனவே வந்து நான் வந்து MA யோகா ஆசிரியர் பயிற்சி எல்லாம் முடிச்சிருந்தாலும், அதாவது எனக்கு இப்பதான் புதுசா பயிற்சி எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு தவத்துல அப்படி ஒரு பிரணவ தவம் அந்த இதுல வந்து அப்படி ஆழ்ந்து ஆழ்ந்து ரொம்ப அழகா போக முடிஞ்சுது. அந்த அளவுக்கு அல்டிமேட்டா இருந்தது தவம். மதனையா எடுத்திருந்தது அப்புறம் அதோட விளக்கம் அது எல்லாமே. அப்புறம் பாத்தீங்கன்னா பங்காரு ஐயா அவரோட ஸ்பீச் அது சொல்லணும்னா மிக மிக அருமை. அதாவது ஒரு பாமர மக்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி எவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் அது இருந்தாலும் அந்த வாழ்க்கை தத்துவம் 12 இயற்கை தத்துவம் 16ன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட ரொம்ப எளிமையா அவர் வந்து கொடுத்தது வந்து ரொம்ப எளிமையா புரிஞ்சது எங்களுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா குரு ராகவேந்தர் ஐயா அவரோட நோக்கமே வந்து நம்ம நன்றி உணர்வை வந்து பிரபஞ்சத்துக்கு எப்படி வெளிப்படுத்துவது, அதாவது நடனம் மூலமா, சிரிப்பது மூலமா, சந்தோஷமாக இருப்பது மூலம்தான் சொல்லிட்டு நம்மளுக்கு வலியுறுத்தி ஒவ்வொரு மாசமும் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா இந்த தடவை பண்ண நோ டைமென்ஷன் நடனம், அப்புறம் அந்த சூஃபி நடனம் எல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. அவங்க அனுப்பிச்சிருந்த லிங்கும் கூட போட்டு இன்னைக்கும் கூட அதை முயற்சி பண்ணா அவ்வளோ அருமையா இருந்தது அந்த நடனங்கள்லாம். அப்புறம் அஜய் பிரகாஷ் ஐயா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு எலிமெண்ட் நம்ம பஞ்சபூத எலிமெண்ட்டை பத்தி ஒவ்வொன்றும் சொல்லிட்டு வர்றாரு. இந்த மாதமும் அதே மாதிரி காற்று பத்தி அதில் நெருப்பு பத்தி எல்லாம் சொல்லியிருந்தது வந்து மிக அருமையா எளிமையா நம்ம கடைபிடிக்க மாதிரி இருந்துச்சுங்க. எல்லாத்துலயும் ரொம்ப அதாவது அருமையா ஈஸியா எல்லாமே ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குதுங்க. அதனால எல்லாரும் இதுல கலந்துக்கிட்டு பயன்பெறணும்னு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை தொடர்ந்து லக்ஷ்மி ராமசாமி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. லக்ஷ்மி ராமசாமி. அம்மா லக்ஷ்மி ராமசாமி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அம்மா வாழ்க வளமுடன்மா. இந்த பட்டறை வகுப்பு இந்த 3 நாள் ஒரு அனுபவ உரை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 4 மாதமுமே ஒரு சிறப்பானது ஒரு அனுபவம். அம்மா ஏற்கனவே பேசின அம்மா சொன்ன மாதிரியே நான் துணை பேராசிரியர் பயிற்சி எடுத்து அருள்நிதி எடுத்து சுவாமி அவங்க கிட்டயே வந்து ஞானாசிரியர் அப்படின்ற பயிற்சி எல்லாம் பிரம்மா ஞானம் அருள்நிதியர் அப்படின்ற பயிற்சி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டும் கூட முழுமையா இறைநிலையை உணர்றது வந்து பாத்தீங்கன்னா இறை சாதனை மார்க்க பட்டறை வகுப்பில் அப்படின்னு சொல்றதுல மிக மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கு. அதுல எல்லாம் பார்த்தோம், எடுத்து கொடுத்தோம், கருமையத்துல பதிவானது இப்போ ஒவ்வொரு கிளாஸும் நடத்துறப்போ எடுத்து கொடுக்குது. இந்த கருமையத்தை அப்பப்போ எடுத்து விளக்கி காட்டுது நமக்கு. அந்த பட்டறை வகுப்புன்றது ஏன் நம்ம ஜூம் நல்லாதான் இருக்கு, எல்லாத்துக்குமே ஜூம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. ஆனா பட்டறை வகுப்பு நேரடி வகுப்புல போகும்போது நேரடியா நடத்துற கிளாஸ்ல நம்ம கலந்துக்கிறப்போ ஒரு புதுமையான அனுபவம், நல்ல அன்பு உள்ளங்களோட உயிர்கலப்பு. அங்க பாத்தீங்கன்னா நடத்துற பேராசிரியர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐயா அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீங்க வந்து கண்டிஷன் வச்சுக்காதீங்க, எதுக்குமே கண்டிஷன் வச்சுக்காதீங்க, எல்லாத்தையுமே லிபரலா விட்டுட்டு அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க, வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பெல்லாம் தெரியல. இப்போ இந்த பட்டறை வகுப்பு நடத்திக்கிட்டு வரும்போதுதான் ஒவ்வொரு அதுலயும் வந்து வியாழன் செவ்வாய் அந்த மாதிரி கிளாஸ் எடுக்க அந்த 2 நாளும் தவம் முழுமையா எல்லாத்துக்கும் தவம் நீங்க பண்ணீங்கன்னாக்கா எல்லாமே தானே அடைஞ்சிடலாம் அப்படின்றது ஒரு பெரிய அனுபவம் கிடைச்சது. அந்த கண்டிஷன் வைக்காதீங்கன்னு ஐயா சொன்னாங்க பாருங்க, இப்போ வந்து வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வாழ்க்கையில ஒவ்வொரு முறையும் குளிச்சுட்டுதான் செய்யணும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப இறுக்கமா இருந்த மனசுக்கு கொஞ்சம் நம்ம விட்டுதான் பார்ப்போமே அப்படின்றத அது மாதிரி போகும்போது மனசு வந்து ரிலாக்ஸா இருக்குது. அந்த கண்டிஷன் இல்லாம இருக்கிறது வந்து ஒரு பெரிய புது மனசுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமா தெரியுது. ரொம்ப எப்படி சொல்றது, வாழ்க்கையே ஈஸியா எடுத்துட்டு போறதுக்கு ஒரு பயனுள்ள தகவல் அது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஐயா அவங்க பங்கார ஐயா நடத்துற கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து எந்த இடத்துல நம்ம பட்டறை வகுப்புல வர அந்த ஆன்மீக அன்பர்கள் எந்த இடத்துல நம்ம குறைஞ்சு போறாங்க, எதுல வந்து கொஞ்சம் விலகி நிக்கிறாங்க அப்படின்றத பார்த்து பார்த்து ஒரு பெரிய பிரம்ம ஞான கிளாஸே எடுத்துட்டாங்க. இந்த முறை பாத்தீங்கன்னா இறைவழியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் அப்படின்றத ஆரம்பிச்சு கடைசியா வந்து நம்ம வந்து அந்த கவியோட முழு விளக்கமும் கொடுக்கறப்போ இறைநிலைக்கே வந்து முழுமையா ஒரு உணர்வுபூர்வமான ஒரு பாடம். அப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உயிர் சொந்தம் ஐயா வந்து என்ன சொன்னாங்க தெரியுங்களா, சின்ன விஷயமா சொன்னா கூட ஆழமா பதிரமா இருந்தது. அதாவது போன வகுப்புல என்ன சொன்னாங்கன்னா, நியாயத்தை விட நியாயம் பார்க்கலாம், அவங்கவுங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை நம்ம பேசலாம், ஆனா தர்மம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம முழுசும் கடைபிடிச்சோம்னா நம்ம லைஃப்ல லிஃப்ட் ஆகலாம், நம்ம எல்லா விஷயத்துங்கள சிக்கல்கள்ல இருந்து வெளியே வரலாம், தர்மம் எப்பவுமே நிலைக்கும் அப்படின்ற ஒரு ஆழமான கருத்தை இந்த முறை என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு புறம் பேசவே பேசாதீங்க. வாழ்க்கையில எந்த உங்ககிட்ட இருக்கிற ஒரு எது நல்லதோ அதை வந்து அத கடைசி வரலையும் கடைபிடிங்க. உயிர் உள்ள வரலையும் செத்தாலும் கூட நான் அதை கைவிடாம அதை கவனிங்க அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. உண்மையிலேயே அது ஆழமா கர்மயத்துல பதிவாயிடுச்சு. எந்த ஒரு விஷயத்துக்கும் இன்னைக்கு அவங்க அதை விட மதனைய சொன்னாங்க, எழுதி ஒரு சின்ன நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க எந்தெந்த இடத்துல நம்ம தவறோம் அப்படின்றத. அந்த அகத்தாய்வு வந்து அந்த 8:30க்கு பண்றோம் அப்படின்றத விட அந்த நாள் ஃபுல்லுமே ஒரு சின்னதா நோட்டு போட்டுக்கிட்டு இந்த இடத்துல எந்த இடத்துல நம்ம தவறோன்றதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அது வந்து அடுத்த நாள் அந்த விழிப்புணர்வு கண்டிப்பா வரும். இது அதே சமயம் வரும்போது இது எடுத்துக்காட்டும். கர்மயத்துல பதிஞ்சிருக்கிற அந்த பதிவு வந்து எடுத்துக்காட்டுறப்போ நம்மள வந்து தடம் மாறாம போகணும். சாமி இந்த ஐயா கிளாஸ்ல வந்து சாமிஜியோடைய உரை போட்டு காட்டும் போது சாமியே சொல்லுவாங்க, தடமாற்றம் அந்த ரெண்டுமே இல்லாம பாத்துக்கிறதுக்கு இந்த தற்சோதனை அவ்வளவு ஒரு அருமையான ஒரு பாடமா இருந்தது. ஒவ்வொரு விஷயத்தையும் அஜய் பிரகாஷ் ஐயா வந்து அதாவது நேர்ல வரலனாலும் அவங்க வந்து ஜூம் மூலமா வந்து நடத்தின விதம் வந்து அழகா தெளிவா ரத்தின சுருக்கமா இப்படி இருங்க, தண்ணிய குடிக்கிறது வந்து இப்படிதான் குடிக்கணும், அப்படி ஒவ்வொன்னத்தையும் பார்த்து பார்த்து உடல் நலமும் மன நலமும் அறிவு நலமும் நட்பு நலமும் எங்க கிடைக்குதுன்னா நம்ம இறை சாதனை மார்க்கத்துல பட்டற வகுப்புல கிடைச்சது. எனக்கு ரொம்ப 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 அங்க பாக்குற ஒவ்வொரு ஆன்மாக்களும் வந்து இறைநிலையின் அந்த இறை துகள் அப்படின்றது துகள்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தரையும் இறைவனாகவே பார்க்க தோணுச்சு. ரொம்ப நல்ல அனுபவம். அப்புறமா வந்து செடியோட கூட எல்லாம் நீங்க இயற்கையோட கூட ஒன்றி போங்க அப்படின்னு சொன்னாங்க ஐயா. அப்ப அந்த இயற்கையோட கூட எல்லாம் போயிட்டு ஒன்றி பாக்குறப்போ அது ஒரு புதுவிதமான அனுபவமா இருந்தது. அப்புறமா வந்து சாமியோட உயிர்கலப்பு தவம் அப்படின்னு சொல்றப்போ அந்த நம்ம மனசுல இருக்கிற உங்க கவலைகள் எல்லாத்தையும் நீங்க எழுதி வச்சு பார்த்து போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து அக்னி அதாவது பஞ்சபூதங்கள்ல நெருப்பு தத்துவத்துல நம்மளுக்குள்ளாரது எல்லாத்தையுமே அதை இறைவனாகவே பார்த்து அது எல்லாத்தையுமே அதை ஒப்படைச்சிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த விதம் வந்து அது எனக்கு ஒரு எப்படி சொல்றது, ஆத்மார்த்தமா இருந்தது. ஒரு குருவை கண்ணுல பாக்கல, ஆனா அந்த குரு மேல அப்படி ஒரு பற்று. ஆனா நான் நினைச்சேன் மதனையா கிட்ட ஏதோ ஒரு உயிர்கலப்பு இருக்கு, இதனாலதான் நம்ம எல்லாரையும் சேர்த்து ஊர் கூடி தேர் எடுத்துட்டு போற மாதிரி நம்ம சாமிஜி நினைச்ச இந்த உலக சமாதானத்தை கண்டிப்பா அடைய வச்சிருவாரு, நம்மளெல்லாம் அவ்வளவு தூரம் கூட்டிட்டு போவாரு அப்படின்றதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. அவ்வளவு ஒரு அழகா நம்மளை கூட்டிட்டு போறாருன்னா நிச்சயமா சாமியோட உயிர்கலப்பு இருக்கிறதுனாலதான் நம்மள அவ்வளவு தைரியமா அவ்வளவு ஒரு அன்பாவும் கருணையமாவும் உண்மையான இதுல என்ன சொன்னாங்கன்னா, நடிப்பு இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது, அந்த நம்மளுடைய நடத்தைகள் வந்து நேர்மையாகவும் தானாகவும் இயல்பாகவும் இருக்கணும் அப்படின்றத சொன்னாங்க. அது ரொம்ப ஆழமா பதிஞ்சது. அப்ப அந்த நடிப்பு இல்லாத ஒரு உண்மை உணர்வுல இருக்கிறதுனாலதான் வந்து
குரு வந்து நம்ம கிட்ட காணிக்க என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும். உங்ககிட்ட இருக்கிற சினத்தை நான் பிரம்மஞானம் ஃபர்ஸ்ட் சாமி அருட்தந்தை அவங்க கிட்ட பிரம்மஞானம் எடுக்கிறப்போ அங்க உண்டியல் வச்சிருந்தாங்க. இந்த உண்டியல்ல பணம் மட்டும் போடாதீங்க, உங்ககிட்ட இருக்கிற தேவையில்லாத அந்த சினத்தை, கவலை எல்லாம் இதுல போட்டுட்டு போயிடுங்க, அதுதான் எனக்கு குரு காணிக்கை, இதுல செலுத்துற பணம் முக்கியம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து நேரடியா அனுபவிச்சு அது அப்பவே கருமையத்துல பதிவாச்சு. ஆனாலும் ஒரு சில கர்ம வினைகள் மூலயமா ஒட்டிட்டு இருந்தது. ஆனா இப்போ இந்த நெருப்புல எழுதி போடுறச்ச, நெருப்பு என்ற ஒப்படைக்கும் போது என் கர்ம வினைகள் எல்லாம் கழிந்த உணர்கின்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு வந்துட்ட பிறகு மனம் வந்து அவ்வளவு ஒரு முழுமையான எப்படி சொல்றது, ஒரு சந்தோஷமா பற்றற்று அவ்வளோ ஒரு ரொம்ப நான் தூய்மையான மனசோட இருக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. சோ நம்ம இப்பிறவியிலேயே இறைவனை அடையலாம் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. நம்ம வந்து உணர்வு பூர்வமா எல்லா இடத்துலயும் விழிப்புணர்வோட இருக்கணும், எந்த இடத்துலயும் தவறாம அப்படின்றத ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து ஒவ்வொரு நிமிஷமும் செஞ்சு அங்க கத்துக்கிட்டதுல மிக மகிழ்ச்சி அடைகிறோம். அங்க உறவுகள் பாக்குறப்போ லத்தம்மா ஐயா எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆனாலும் அந்த உணர்வு உண்மையிலேயே அந்த இடத்துல சொல்ல வேண்டிய சூழல் இருக்கு. லத்தம்மாவும் சரி, மதனையாவும் சரி, அதிலே சமயம் ஐயாவோட அப்பா அவர் எல்லாருக்குமே அப்பா. மதனையா வந்து சாப்பாட்டை வந்து நீங்க அளவா எடுத்துக்கோங்க, தூக்கம் போடுற கூடாதுன்னுவாங்க. ஆனா ஐயா அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்கம்மா, நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து கொடுப்பாங்க. அதை நான் பாக்குறப்ப உண்மையிலே மன மகிழ்ச்சி, நெகிழ்வு, ஆத்மார்த்தமான வார்த்தைகள். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆன்மீக பட்டறை உண்மையிலேயே ஒவ்வொரு மனுஷனையும் தட்டி தட்டி குயவன் எவ்வாறு சட்டியை தட்டி ஒரு ஒழுங்குபடுத்தி சட்டியாக செய்து அதுல நமக்கெல்லாம் கொடுக்குறாங்களோ அது மாதிரி இந்த பட்டறை வகுப்பு நம்மள கொஞ்சம் கொஞ்சமா வடிவமாக்கி முழு ஒரு ஆத்மார்த்தமான நல்ல ஒரு இறைநிலையை அடையக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுத்திருக்கு அப்படின்றத உங்க முன்னால என்னுடைய அனுபவத்தை வச்சு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. ரொம்ப சிறப்புங்கம்மா, அருமைங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. அம்மா அவர்களை தொடர்ந்து செல்வி சரவணன் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அம்மா செல்வி சரவணன். நன்றிம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பற்றை வகுப்புக்கு வந்து தொடர்ச்சியா ஒரு 3 மாசம் வந்து அதோட டேஸ்ட்டை வந்து முழுசா அனுபவிச்சதுனாலங்கம்மா இந்த டைம் வந்து எனக்கு குடும்ப சூழல் காரணமா நேரடியா வர முடியல. ஆன்லைன்ல வந்து எனக்கு ரொம்ப எதையோ மிஸ் பண்ண மாதிரி அந்த ஃபீல் எனக்கு நிஜமாவே கிடைக்கல. பற்றை வகுப்புன்னா அது நேர்ல தான் போகணும். நம்ம இங்க கதவை சாத்திட்டு தனியா உட்காந்துட்டு அங்க அவ்வளோ பேரோட ஒரு இதுல இருந்துட்டு இங்க தனியா உட்காந்துட்டு அந்த ஒரு கவன சிதறலும் இருந்தது. அந்த ஒரு ஃபீல் பண்ணவே முடியல. நிறைய எனக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் இருந்தது. குரு ராகவேந்திர ஐயாவோட கிளாஸ் வந்து எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது, அதுவும் அங்க நம்ம மலைப்பாளையத்துல பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. எவ்வளோ முழுமையா அந்த அவரோட கிளாஸ் வந்து நான் முழுமையா என்ஜாய் பண்ணுவேன். ஆனா இங்க பக்கத்துல கேட்டுருமோ, டிவி ஓவரா சவுண்டு வச்சு கதவை சாத்தி அந்த ஒரு 2 நிமிஷம் கூட நம்மளால ஓப்பனா சிரிக்க முடியல. அது ரொம்ப மிஸ் பண்ணேன். ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா குரூப்பா ஒரு இது செய்யும்போது நம்ம வீட்டுல உட்காந்துட்டு தனியா பண்றது அது வேஸ்ட்டுங்கிறது ரொம்ப ஃபீல் பண்ணேன். அது அனுபவிக்க முடியல. பங்கரையா கிளாஸ் வந்து ரொம்ப அதுக்கு ரொம்ப கிளியரா எங்களுக்கு புரிஞ்சது. ஒரு சில கிளாஸ் மட்டும்தான் நெட்வொர்க் இஷ்யூ இருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்தது. ஐயா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டிப்ஸ். அதுல அந்த ஒரு வார்த்தை அத டக்குன்னு நம்மளுக்கு போய் கிளிக் ஆயிடுது. அந்த மாதிரி ஐயாவோட ஒவ்வொரு கிளாஸும் வந்து நம்மள ஒரு பட்டை தீட்டிட்டு வருது. இமயவர்மன் ஐயா கிளாஸ் அங்க நாம நேர்ல இருந்தா ஒரு நாளைக்கு ஒரு 50 டைம் சொல்லிடுவாரு, தெய்வமே தெய்வமேன்னு. அது ரொம்ப அவரை எனக்கு பார்க்கும் போதெல்லாம் அதை எனக்கு மிஸ் பண்ண ஃபீல் இருந்தது. பற்றை வகுப்பு அப்படிங்கும்போது உண்மையிலேயே நேர்ல போய் அனுபவிச்சா மட்டும்தாங்க அதோட ஃபீல். அங்க அனுபவிச்சுட்டு வந்து வீட்டுல உட்காந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் எனக்கு
இந்த கிளாஸ் இந்த மாசமே எனக்கு மிஸ் ஆன ஃபீல் வந்துருச்சு. நன்றிங்கம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். சிறப்புங்கம்மா, சிறப்பு. உண்மைதாங்கம்மா. நம்ம நேரடி கிளாஸ்ல போறவங்களுக்கு ஒரு மாசம் மிஸ் பண்ணும்போது நானும் அதை அனுபவிச்சிருக்கேன். ரொம்ப அது நம்ம அந்த ஃபுல்ஃபில் ஆகல. எல்லாருமே இந்த ஆன்லைன்ல இருக்கவங்க ஒரு தடவையாவது அந்த பட்டறை வகுப்பு நேர்ல வந்து பாருங்க. அப்பதான் அதனுடைய வேல்யூவல் தெரியும். அம்மா அவர்களை தொடர்ந்து வரலட்சுமி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வரலட்சுமி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க இறைநிலை, வாழ்க இறை சாதனை மார்க்கம். கேக்குதுங்களாம்மா? அம்மா கேக்குதுங்களா? அம்மா தெளிவா கேக்குதுங்கம்மா, பேசலாங்கம்மா. நான் இந்த 3 நாள் வந்ததுல வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது எனக்கு. ஐயா இந்த 3 நாள்ல வந்து நான் கற்றுக்கொண்டது என்னன்னா, யார் எப்படி இருந்தாலும் அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கணுங்கிற ஒரு பக்குவத்தை வந்து ஐயா வந்து கற்றுக் கொடுத்திருக்காங்க. பங்காரு அடிகள் ஐயா, இமயவரமன் ஐயா வந்து சொல்லி கொடுத்த எல்லா விஷயத்தையும் நான் மனசார எல்லாம் இது பண்ணப்போ நான் கத்துக்கிட்டது என்னன்னா, அந்த வர்மம், காதுபிடி வர்மம் வந்து சொல்லி கொடுத்திருந்தாங்க ஐயா. அதை வந்து அங்கேயே நான் வந்து ஒரு 5-6 தடவை ஃபாலோ பண்ணேன். அது எனக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருந்தது. ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. பங்காரு ஐயா வந்து தவ ஆற்றலை பற்றி ரொம்ப புரியுற மாதிரி ரொம்ப அழகா அதை வந்து மேக்ஸ் சொல்லி தர மாதிரி அழகா சுற்றுச்சூழல் அந்த எல்லாத்தையுமே அழகா சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொரு வாட்டியும் நாங்க வரும்போது ஒரு அனுபவத்தோட தான் வந்துட்டு இருக்கோம். இந்த தடவை நாங்க வந்து எது எப்படி இருக்கோ அதை அப்படியே ஏத்துக்கணும். நாம வந்து தவ ஆற்றல் எந்த அளவுக்கு நமக்குள்ள இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில உயர்வு பெறுவோங்கிறத வந்து கத்துக்கிட்டு வந்திருக்கேன். அதை வந்து நான் என்னோட இந்த மாதத்துல வந்து நான் எல்லாத்தையும் அதை பயன்படுத்தணுங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க இறைமதன் ஐயாவுக்கும் லதாமாவுக்கும் கோடான கோடி நன்றி. எங்களை எல்லாம் இப்படி கூட்டிட்டு வந்து நாங்க ஒடுங்கி ரொம்ப மன இறுக்கத்துல இருந்த எங்களை எல்லாம் வந்து ஒரு மன நிறைவோடும் மனசை வந்து அலைய விடாம கட்டுக்குள்ள வைக்கணுங்கிறதையும் சொல்லி கொடுத்து எங்க குடும்பத்தையே வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போற அளவுக்கு எங்களை வந்து இப்ப கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. அவங்களுக்கு கோடான கோடி நன்றி. இறையாசிரியர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, சிறப்பு. அம்மா அவர்களை தொடர்ந்து குணசுந்தரி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். குணசுந்தரி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா கேக்குதுங்களா? கேக்குது பேசுங்கம்மா. கேக்குதுங்க. அனைவருக்கும் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் இந்த மாசம் கலந்துக்க முடியல என்னால. இருந்தாலும் அப்புறம் ஆன்லைன்ல கொஞ்சம் அட்டென்ட் பண்ணேன். அப்புறம் சனிக்கிழமை தான் அட்டென்ட் பண்ணேன் கொஞ்சம். நம்ம குரு மகர்ஷியோட அந்த தீப இது அதெல்லாம் கரெக்டா அட்டென்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. வர முடியலன்னு ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஆன்லைன்ல அட்டென்ட் பண்ணது மனசு கொஞ்சம் நல்லா இருந்தது. ரொம்ப சிறப்பா இருந்திருக்கும் அப்படின்னு உணர முடிஞ்சது. அப்புறம் நாங்க எங்க குழுல வந்து 3 மணிக்கு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு பேசணும். அதுல வந்து எல்லாரும் அங்க கலந்துகிட்டவங்க எல்லாம் பேசினாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இந்த மாசத்த கிளாஸ் அப்படின்னு சொல்லி குருவோட பெருமை எல்லாரும் சொல்லி மழையெல்லாம் வந்தது. அதான் நான் சொன்னேன், மகர்ஷி ஆனந்த கண்ணீர் விட்டுருக்காங்க, அருள் மழை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அது அடுத்த மாசம் எல்லாம் கண்டிப்பா வந்துடுவேன். இது கொஞ்சம் இதா இருந்தாலும் சரி இருக்கட்டும். ஆனா எங்களுக்கு அதோட லிங்க் எல்லாம் கொஞ்சம் அனுப்பி நாங்க திரும்ப கேக்குற மாதிரி செய்யுங்க. பங்காரு அதெல்லாம் வந்து புரியல. இமயவரமனை அதெல்லாம் கூட அப்படி காது கிட்ட வச்சா கூட கொஞ்சம் அந்த விஷயங்கள்லாம் புரியல. அதனால லிங்க் வச்சு நான் திரும்ப கொஞ்சம் கேட்டு அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆவலா இருக்கு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா, வாழ்க வளம். சிறப்பு. அம்மா அவர்களை வாசுகி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாசுகி அம்மா அவர்களை. அம்மா வாசுகி அம்மா வாங்கம்மா.
வாசுகி அம்மா. வாசுகி அம்மா. வாசுகி அம்மா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேன் பாருங்கம்மா. அனுபவ உரை சொல்லும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. பெரிய நாயி அம்மா அன்மியூட் ஆகல. வாசுகி அம்மாவுக்கு ஆகலையா? அம்மா கவனிக்கலான்னு தெரியலங்கம்மா. நான் ஒரு வாட்டி கூப்பிட்டு பார்க்குறேன். வாசுகி அம்மா, வாசுகி உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. அன்மியூட் ஆகல இன்னும் இப்பதான் அனுச்சு. சரிம்மா. அம்மா வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடனுமா. ரொம்ப சிறப்புமா, ரொம்ப சிறப்புமா. எங்களுக்கு வீட்டுல இருந்து இந்த அளவுக்கு எங்களை இவ்வளவு தூரம் ஐயா கொண்டுட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல ரொம்ப நன்றி சொல்றோமா. மதன் ஐயாவுக்கும் லதா அம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை எவ்வளவு ஏற்பாடு பண்ணி எங்களை கொண்டுட்டு வந்து பற்ற வகுப்புன்னு சொல்லி ஆரம்பிச்சு இது வந்து இவ்வளவு சிறப்பா, மிக மிக சிறப்பா நடத்திட்டு இருக்காங்கம்மா ஐயா. வீட்டுல இருந்து எங்களை கட்டி போட்ட மாதிரி நாங்க வீட்டுல இருந்தோம். எங்களை கொண்டுட்டு வந்து ஐயா மேலும் மேலும் எங்களை மேம்படுத்தி வச்சிட்டு இருக்காங்க ஐயா. அப்புறமா சினம் தவிர்த்தல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சினம் தவிர்த்தல் ஐயா ரொம்ப சிறப்பா சொல்லிட்டு இருக்காங்க. ஆசை சிரமத்தல், சினம் தவிர்த்தல் அப்படின்னு. இறைநிலை அவங்கள அவ்வளவு உணர்த்தினதுனாலதான் எங்களுக்கு அவ்வளவு அவங்கள ஐயா சிறப்பாக ஐயா இந்த அளவுக்கு பயிற்சி கொடுக்க முடியுது ஐயாவால. அப்புறம் இறைவன் மேல் ஆசைப்படு, அதுதான் அத்தனையும். உங்களிடம் கடவுளுக்கும் தூரம். நம் ஆசைகள் தான் தேவையற்ற ஆசைகளை நீக்கிவிட வேண்டும். கருமயத்தை தூய்மைப்படுத்தும் செயல். தூய்மைப்படுத்தாமல் இருப்பது ஆசை சீரமைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஐயா எங்களை ரொம்ப ரொம்ப பயிற்சி கொடுக்கறது ரொம்ப எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஐயா நம்ம வீட்டுல எல்லா இடத்துலயும் இறைவன் இருக்கிறான். இறைவன் எப்போது என் கூட இருக்கிறான். குரு எப்போதுமே என் கூட இருக்காங்க. இது தேவையா? இந்த வசதி வாய்ப்பு எல்லா ஆசை இத்தனைக்கும் ஆசை 100 ஆசைகள் இருக்கும். அதுல இருந்து 10 ஆசை எடுங்க, அதுல இருந்து நீங்க பிரிச்சு எடுங்க, இந்த அளவுக்கு சொல்றாங்க. அப்புறம் தற்சோதனையில எவ்வளவு எங்களை மேம்படுத்திட்டு வராங்க ஐயா. அப்புறம் ஐயா குரு நான் பிரபஞ்சத்திற்கு நன்றி உணர்வு என்ன கொடுக்கலாம்? நாம் நன்றாக சிரிக்க வேண்டும், பாட்டு பாட வேண்டும், நடனம் ஆட வேண்டும், இருக்க வேண்டும். என் அம்மா வீட்டில் இருக்கும்போது பிரபஞ்சத்தோடு கனெக்டாக இருந்தேன். நான் மட்டும்தான் இருந்தேன். பிரபஞ்சத்திற்கு நான் துண்டுபடுத்தி கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ரொம்ப இந்த தடவை ஐயா குரு நான் ரொம்ப அழகா சொன்னாங்க. நடனம்னா என்னன்னே தெரியாது நம்மளுக்கு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு மகிழ்ச்சியா இருக்கணும், எப்போதும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லி ஐயா சொன்னாங்க. அப்புறம் அஜய் பிரகாஷ் ஐயா தண்ணீர் குடிக்கும் முறை, விலங்கும் தண்ணீர் குடிக்கும் முறையில் அதற்கு எந்த வியாதியும் வராது. ஆனால் மனிதன் தண்ணீர் குடிக்கும் முறை, தண்ணீர் அண்ணாந்து குடிக்கும் போதுதான் அவங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை, வியாதி வருது. பயிற்சி செய்யும் போது மூச்சோடு செய்ய வேண்டும். மூச்சும் மனசும் ஒன்று தண்ணீர் குடிக்கும் போது மூச்சு வெளியேவும் போகாது, உள்ளேயும் வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முதுதண்டு நேராக இருக்கணும், எப்போதும் இருக்கணும் அப்படின்ட்டு. இந்த தடவை ஐயா ஆன்லைன்ல கொடுத்தாங்க. நேரம் வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவங்களுக்கு ஏதோ கிளாஸ் இருக்குன்னு சொன்னாங்க ஐயா, அதனால வர முடியலன்னு நினைக்கிறேன். அப்புறம் பங்கார ஐயா கொடுத்தது ரொம்ப ரொம்ப சிறப்புங்கம்மா. இறைநிலையோடு ஒன்றி இருக்கும் போது தன்முனைப்பு வராது. தவத்தால் மட்டும்தான் இறை உணர்வு அடைய முடியும். ஞானமும் வாழ்வும் பாமரனையும் சிந்திக்க வைக்கும். எப்போதும் ஞானம் வாழ்வும் கையிலே வச்சிருங்க, அதை படிங்க, அது ஒண்ணு படிச்சாலே போதும் அப்படின்னு சொன்னாங்க ஐயா. அப்புறம் சுத்தவெளியை பத்தி ரொம்ப விளக்குனாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு கிளாஸ் அருமையா இருந்தது. அவங்க நடத்துனது ரொம்ப 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 சிறப்பாக இருந்துச்சுங்கம்மா. ரொம்ப ரொம்ப சிறப்புங்கம்மா. ஐயாவோட அப்பா அதுக்கப்புறம் அவங்க எங்களை சாப்பாட்டுக்கு எங்களுக்கு அளவோட சாப்பிடணும் தான் நாங்க போறோம். ஐயா இன்னும் கொஞ்சம் வாங்கிங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சமையல் செய்தவங்களும் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கம்மா. அப்புறம் கிளீன் பண்றவங்க எல்லாருமே நம்மளோட அன்பா இருந்தாங்க. அங்க வர்ற இயற்கை சூழல் பாத்தீங்கன்னாலே அவ்வளவு சிறப்பா இருக்கு. இதை விட்டு கிளாஸை விட்டு வர்றதுக்கே எங்களுக்கு மனசு இல்லை. எல்லாருக்குமே எங்களுக்கு மனசு இல்லை. இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு இவ்வளவு கொடுத்துருக்கு. யாருன்னா மகரிஷியால கொடுத்துருக்கு. மகரிஷி எங்களுக்கு இவ்வளவு வழி நடத்துறாங்க. மகரிஷி நடத்துற வழியில ஐயா மதன் ஐயா
எங்களை மேலும் 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 சின்ன குழந்தையில இருந்து குழந்தை வந்து பிறந்த உடனே எப்படி அதை வளர்க்குறாங்களோ அந்த மாதிரி எங்களை வளர்க்குறாங்க அவங்க. அவங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் எங்களுக்கு போதாதுங்கம்மா. அந்த அளவுக்கு எங்களை வந்து ரொம்ப சிறப்பா கொண்டுட்டு வராங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்ங்கம்மா. இந்த பட்டறை வகுப்பு வந்து இன்னும் மேலும் மேலும் சிறக்க வாழ்த்துக்கள். எங்களுக்கு இன்னும் 2 மாசம் எங்களை இறைநிலை வந்து எங்களை கொண்டு வந்து அங்க வரணும்னு நாங்க வேண்டிட்டு இருக்கோம். ராஜலட்சுமி அம்மாவும் நானும் தான் வர்றோம். வரும்போது திரும்ப வரும்போது எங்களுக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருந்துச்சு, நைட் லேட்டா ஆயிடுச்சுனால. ஆனா வந்துட்டோம். வந்து இன்னும் சிறப்பா இருக்கணும். எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. எங்களுக்கு அந்த இறைநிலை அமைத்து கொடுத்த இறைவனுக்கும் குருவுக்கும் மகானுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. இறைமதன் ஐயாவுக்கும் ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடனுங்கம்மா. நன்றிங்கம்மா, சிறப்பு, நன்றி. அம்மா அவர்களை தொடர்ந்து மணிமேகலை அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மணிமேகலை அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அம்மா பேசின மாதிரிங்க எங்களுக்கு வந்து நன்றி உணர்வு தான் இப்போ இருக்குதுங்க. இவ்வளோ சிறப்பா வந்து இந்த 3 மாச வகுப்பை விட இந்த வகுப்பு ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க. அதுலயும் வந்து அந்த குரு உணர்வு தவம், அது நான் இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு தவம் செய்ததே கிடையாதுங்க. எனக்கு அந்த பிரணவ தவமுமே நான் செஞ்சதே இல்லை. அப்புறம் கேள்விப்பட்டிருக்கிறேன், குரு உணர்வு தவம்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டது உண்மைதான். ஆனா வந்து செய்தது கிடையாது. இப்பதான் முதல்ல செய்தது நல்லா இருந்தது. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. தீப பயிற்சி பண்ணிட்டு நம்ம அந்த தவம் பண்ணும்போது தவம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அந்த உணர்வு வந்து இப்ப வரைக்குமே இருந்துட்டு இருக்குதுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த செடிகள் கூட நம்ம அந்த தாவரத்து கூட பேசுனது அதெல்லாம் ஒரு உணர்வு பூர்வமான ஒரு நிகழ்ச்சியா இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு போன வாட்டி ஐயா பேசும்போது பங்காரு ஐயா பேசும்போது வந்து சொன்னாங்க, பனித்துளி வந்து கடல்ல விழுந்தது, அப்புறம் பனித்துளியில வந்து கடல் அடங்கி விட்டது. அந்த அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப அப்படியே என்னவோ அதை யோசிக்கிற மாதிரி யோசிச்சு புரிஞ்சும் புரியாத மாதிரி அது ஒரு இருந்துட்டே இருக்குது. அது ஒரு அவங்க பேசுறப்ப கூட எனக்கு அந்த அந்த அன்னைக்கு சொன்னாங்கல்ல அந்த மாதிரி வந்து ஒரு ஞாபகம் இருந்துட்டே இருந்தது. அப்புறம் இந்த தடவையும் அவங்க நல்லா ரொம்ப இதா பேசுனாங்க. அணுவை பத்தி நீங்க சிந்திக்கணும். சும்மா இருக்கும்போது தவம் அமையாத போது வந்து அணு எப்படி தோன்றுச்சு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அணு எப்படி தோன்றுச்சு, இந்த அண்டங்கள் எல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வாழ்க்கை தத்துவம் 12, இயற்கை தத்துவம் 16 அதெல்லாம் நீங்க வந்து மீண்டும் மீண்டும் படிச்சு பாருங்க, சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க. அதே போல வந்து இமயவரம்பன் ஐயா பேசும்போது கண்கள் மீது, இந்த நாக்கு மீது, காதுகள் மீது இதெல்லாம் தவம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்புகள் மீதும் நீங்க தவம் பண்ணும்போது அயராத விழிப்பு நிலையோட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த உணர்வு பூர்வமா அதுகிட்ட எல்லாம் நீங்க பேசணும் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க. நம்ம பொதுவாவே நம்ம வந்து வீட்லயே கூட நம்ம ஏதாச்சும் ஒண்ணு எடுக்கும்போது, நீ எங்க இருக்கிற? நான் உன்னை தொலைவறேன். நீ எங்க போயிட்ட? நான் உன்னை வந்து நான் ரொம்ப விரும்புறேன். அதெல்லாம் வந்து போன வாட்டி சொன்னதுமே நம்ம அடிக்கடி சொல்லி பார்த்தது உண்டு. அதாவது பொருள் கூட வந்து நம்ம அதுவும் ஒரு அறிவு சார்ந்தது தானே. அதனால அது கூட நம்ம பேசும்போது அது அது வந்து நமக்கு பதில் சொல்ற மாதிரியே இருக்கும். நான் அடிக்கடி என்னோட மணி பர்ஸ் வச்சுட்டு தான் அதைட்டு தொலைவிட்டு இருப்பேன். அப்பவே நான் கேட்பேன், அம்மா தொலைவறேன், எங்க நீ இருக்கிற அப்படின்னு சொல்லி நான் கேட்பேங்க. அது நான் வரேன் இரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அப்புறம் அது என்னை வந்து நான் இயல்பாவே அந்த இடத்துக்கு போயிருவேங்க. அந்த மாதிரி எனக்கு முன்னாடியே இந்த அனுபவம் வந்து இருக்குது. இருந்தாலும் வந்து இவங்க சொல்லும்போது எனக்கு இன்னுமே ரொம்ப சிறப்பா தெரிஞ்சுது. அப்புறம் வந்து செடிகள் கூட பேசுனது வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. குரு உணர்வு தவம் வந்து உண்மையிலேயே என்னவோ செய்ய போறாங்க, என்ன இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா அந்த தவம் வந்துங்க
ரொம்ப சிறப்பா இருந்தது. அதாவது நம்ம வந்து பேசுறோம், குரு வாழ்க, குருவே துணைன்னு. ஆனா, குரு நமக்கு என்னெல்லாம் நமக்கு குடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம உண்மையிலேயே உணர்ந்து, உணர்ந்து அந்த இடத்துல பார்க்கும்போது ரொம்பவே உணர்வு பூர்வமா இருந்துச்சுங்க. அ என்னன்னா, அ அதாவது தவம் இல்ல அப்படின்னா, நான் என்னுடைய நிலை என்னவா இருக்கும்? அப்படின்னு நானு யோசிக்கும்போது, அ அது சொல்றதுக்கு வந்து எனக்கு வார்த்தைகள் வந்து தெரியலன்னு தான் சொல்லணும். ஏன்னா, அ அந்த அளவுக்கு வந்து நம்பள வந்து நம்ம 6வது படிச்சு ஃபெயில் ஆயி, ஒண்ணும் நம்ம இதா இருந்து, அதுக்கப்புறம் நம்ம அந்த குடும்ப வாழ்க்கையிலேயே சிக்கல்லயே இருந்து இருந்து இந்த மாதிரி இருந்த நம்பள வந்து, ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து நம்பள என்ன மாரி உயர்த்தியிருக்கிறாரு, அப்படின்னு நெனைக்கும்போது ரொம்பவே வந்து ஒரு மனவளக்கலை ஆசிரியர் நானு அப்படின்னு நான் இன்னைக்கு சொல்ற அளவுக்கு நம்பள உயர்த்தியிருக்கிறாங்க அப்படின்னா, அது எவ்வளவு பெரிய சிறப்புங்க. எவ்வளவு பெரிய இடத்த நமக்காக குடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நெனைக்கும்போது, ரொம்பவே வந்து அழுகையே வந்துருச்சுங்க. அந்த குரு உணர்வு தவம் வந்து அவ்வளோ சிறப்பா இருந்தது. அதுவும் அவங்க சொல்லிட்டே வர வர எனக்கு ரொம்பவே ஒரு உணர்வு பூர்வமா இருந்துச்சு அந்த தவம். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. அப்புறம் அப்புறம் சொல்லணும்னா, ஐயாவோட உரையெல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அம்மாவும் ரொம்ப சிறப்பா கவனிச்சுக்கிட்டாங்க. நாங்க வரப்ப கூட நாங்களே நடந்து போய்க்கிறோங்க அப்படின்னதுக்கு, இல்லங்க இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஹெல்ப்பா இருந்தாங்க. அப்புறம் ஐயாவோட அப்பாவும் வந்துட்டு, அவங்க சாப்பாடெல்லாம் நீங்க அவங்க சொல்லும்போது அளவு முறையோட சாப்பிடுங்கன்னா, எங்கிட்டு போய் அளவு முறையோட சாப்பிடுறதுங்க. நல்ல கீரை, காயெல்லாம் நல்லா சமைச்சு வச்சுட்டு, அளவோடு சாப்பிடுங்கன்னா, அளவு முறை வந்து மீறத்தான் முடியுது இல்லைங்களா? அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா மத்தியானம் சாப்பிட்டுட்டு, அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு தவம் குடுக்குறாங்க. அதாவது நல்லா ரிலாக்சேஷன் குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் எடுக்குங்காட்டி கொஞ்சம் வந்து நல்லாவே இருந்துச்சு. எல்லாத்துக்குமே இந்த தடவ எல்லாருக்குமே இந்த சிறப்பா இருந்தத வந்து எல்லாருமே உணர்ந்திருப்பாங்க. அவங்க பேசுறப்பவே தெரிஞ்சதுங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. இந்த வகுப்பு வந்து அ ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. சிறப்பு. வாழ்க வளமுடன். அம்மா லதாம்மா பேசுறேங்க. பெரியநாயகி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா கேக்குதுங்களாம்மா நல்லா? அம்மா கேக்குதுங்கம்மா. தெளிவா கேக்குதுங்கம்மா. பேசுங்கம்மா. அம்மா இந்த 4வது ஆனந்த யோக பற்றினுடைய அனுபவம் பாத்தீங்க அப்படின்னா, அனுபவம் அப்படிங்கிறத விட ஆனந்த நிகழ்வுன்னு தான் எப்பவுமே சொல்லணும். அதுதான் அந்த வகுப்புல நடந்துட்டே இருக்கு. அன்பர்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குங்கிறத அவங்க அப்பப்போ வந்து பதிய வச்சுட்டே இருப்பாங்க. லதாமா இதெல்லாம் நாங்க ஃபாலோ பண்ணோம். ஐயா சொன்னத அந்த தீபம் 4 மணிக்கு அதிகாலையில நாங்க எழுந்து இத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா எங்க வீட்ல நடக்கிற ஒரு நிகழ்வுகளுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நேர்மறையா தான் நடந்துட்டே இருக்கு. அந்த எதிர்மறை எண்ணமே எங்க வீட்டுக்குள்ளேயே இல்ல அப்படிங்கிறதையெல்லாம் வந்து பதிய வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு செயல நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா, வெளிய பயிற்சி எடுக்காத அன்பர்கள் கூட நம்ம கூட பயணிச்சுட்டு தான் இருக்காங்க, புது அன்பர்கள். அந்த இடத்தினுடைய புனிதத்தன்மைய பழைய அன்பர்கள் உணர்ந்து நடந்துக்கிறத காட்டிலும், புதிய அன்பர்கள் இன்னுமே வந்து நாங்க வந்து அந்த உணர்ந்து இந்த முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் மௌனம் போட்டிருந்தாங்க. அதுல புதிய அன்பர்களும் வந்து நெறைய பேரு. அம்மா அந்த மௌனத்துல இருக்கும்போது அந்த இறைய எங்கனால நல்லா உணர முடியுது. அதனாலதான் மௌனமா இருக்கோம். ஆனா அன்பின் காரணமா எல்லார்கிட்டயும் பேசணும். ஏன்னா இங்க இருக்கிற உள்ளங்கள் எல்லாருமே ஒரு ஆத்மார்த்தமான அன்பு உள்ளங்களா இருக்காங்க. அப்படிங்கிறத வந்து பதிய வச்சுக்கிட்டாங்க. அந்த நிலைய தான் நம்ம எப்பவுமே வளர்த்துக்கணும். ஏன்னா நம்ம வெளிய இருந்து வர்றப்போ எப்படி எந்த கேரக்டர்ல உள்ள வர்றோம்? எதையுமே நம்மனால மாத்திக்க முடியாம தான் ஏதோ ஒரு எங்கேயாச்சும் நம்மளுக்கு ஒரு விடிவு கிடைக்காதா அப்படின்னு தான் நம்ம வந்து ஒரு ஆன்மீக வகுப்புக்குள்ள பயணிக்கிறோம். முயற்சி பண்றோம் இல்லைங்களா? ஆனா வந்து அதைய நம்ம வந்து முழுமைப்படுத்தணும். எப்ப அப்படின்னா நம்மளுக்குள்ள மாற்றங்கள் நிறைய வரணும். நம்மள சுத்தி நிறைய பதிவுகள் இருக்கு. நமக்குள்ள இருக்கு. அதெல்லாம் வந்து நம்மள வெளிய கொண்டு வந்துட்டே தான் இருக்கும் அப்பப்போ. ஆனா அதையும் கண்ட்ரோல் பண்ணி, இந்த பயிற்சிகளை எல்லாம் மேற்கொண்டு, அத நம்ம சரி பண்ணி, நம்ம வாழ்ந்து சிறப்பா காமிக்கணும். அதுக்கு நீங்க எல்லாருமே உதாரணமா இருக்கீங்க. எப்பவுமே சொல்லுவாங்க அன்பர்கள் எப்பவுமே, "ஐயா, அம்மா நீங்க எல்லாம் சிறப்பா கொண்டு போறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்பவுமே சொல்றது அது நாங்க இல்ல, இறைதான். வேதாத்ரி மகரிஷி ஐயாவும், அன்னை லோகாம்பாள் அன்னையும் தான்
முழுமையா எங்கள இந்த அளவுக்கு வழிநடத்தி கொண்டு போறாங்க. அவங்க கைய நம்ம எந்த ஒரு சூழல்லயும் நம்ம பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க நம்மள என்ன போய் பண்ண மாட்டாங்க. கைவிடவே மாட்டாங்க. நான் எப்பவுமே அந்த சங்கல்ப டைம்ல வந்து ஆத்மார்த்தமா உட்காருவேன். எங்க எல்லாரும் ஐயா இந்த தடவ கூட சொன்னாங்க. அ எல்லாரும் உங்களுக்கான சங்கல்பத்த நிறைவா இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சு பிரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. எப்பவுமே நான் வந்து தீபம் பத்த வைக்கும்போது ஒரு வேண்டுதலோட அப்படியே அன்னை லோகாம்பாள் அன்னையும், ஐயாவும் இந்த நேரத்துல இங்க அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் அவங்களுடைய அந்த சங்கல்பத்த நிறைவு பண்ணி கொடுக்கணும்னு அந்த பிரேயர முடிச்சு தீபம் பத்த வைப்பேன். பத்த வச்ச உடனே இன்னைக்கு அந்த 2 மலர்கள் வந்து அழகா விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுச்சு. அப்பவே வந்து எல்லாருக்கும் நிறைவா அது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி நடக்கும் அப்படிங்கிற முழு நம்பிக்கைய இறை வந்து நம்மளுக்கு கண் முன்னாடி காட்டிட்டும் குடுத்துட்டும் தான் இருக்காங்க. நம்ம தான் அத வந்து சின்ன சின்ன விஷயங்கள கூட கவனிக்கிறது இல்ல. ஒண்ணொண்ணையுமே கவனிக்கணும். எவ்வளோ பேராசிரியர்கள் வந்து நம்மள தட்டி 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 சரி பண்றாங்க. சிற்பத்த வந்து நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய கழிவுகள வெளியேத்திட்டே இருக்காங்க. அத நம்ம உணரணும் முதல்ல. அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. இமயவரமன் ஐயாலாம் சொல்லவே வேண்டாம். அவங்க சொன்னாங்க, "எந்த சூழ்நிலையும் நாமா இருக்கணும், சுகமா இருக்கணும். அந்த புறம் பேசுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது." அப்படிங்கிறது எல்லாம் நல்லா ஆணித்தனமா அடிச்சு சொல்லியிருந்தாங்க. அது உண்மைதான். நம்ம எப்பவுமே அப்படியே தான் இருந்துட்டு இருக்கோம். ஏதோ ஒரு நல்ல வைப்ரேஷன்ல இருக்கும்போது நிறைவா இருக்கிறோம். மத்த நேரத்துல நம்ம வந்து நம்மள மாறிக்கிற மாரி சூழல் அமையுது. அதையும் நம்ம மாத்தி கொண்டு வரணும். அதுதான் நம்மளுக்கான ஆன்மீக பற்றைக்கான ஒரு வெற்றி. அத வந்து நம்ம அன்பர்கள் சிறப்பா பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சிட்டு இருக்காங்கங்கிறத அவங்க எங்க கிட்ட வந்து ஒரு ஒரு வகுப்புலயும் அனுபவத்த சொல்லுவாங்க. வீட்ல நடந்தது, எனக்கு இந்த நல்லதுகள்லாம் நடந்தது அப்படின்ட்டு. அதுக்கு வந்து நான் இறைக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப சிறப்பா இருந்தது இந்த வகுப்பு. அதுல வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தவம் அப்படின்னா, எனக்கு நான் எப்பவுமே எந்த தவத்துல இருக்கமோ இல்லையோ, குரு உணர் தவம்னா அப்படியே ஓடி வந்துருவேன். ஏன்னா ஐயா வர்றாங்க அப்படியே இந்த முறை இருந்தது. அது சொல்ல நிஜமாவே வார்த்தைகளே இல்ல. அப்படிதான் இருந்துச்சு. ஐயாவும், அம்மாவும் வந்து எப்படி எல்லாரையும் பிளெஸ் பண்ணாங்க. எத்தன சித்தர்கள் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத நல்லா உணர முடிஞ்சது. அதுக்கு இறைக்கு நன்றி. அந்த மழை தான் வந்து அதுக்கு சாட்சி. எல்லாரும் முடிஞ்ச உடனே சொன்னாங்க, "இத்தன நேரம் இல்லாத அந்த ஆசீர்வாதம் இப்ப எப்படி கிடைச்சுச்சு?" அவ்ளோ ஒரு கூலிங் ஆயிருச்சு. காலையில இருந்து வெயிலா தான் இருந்தது. அந்த கரெக்ட்டா தவம் முடியிற வரைக்கும் எந்த ஒரு நிகழ்வுமே இல்ல. முடிஞ்ச உடனே அழகா அந்த குளிர்ந்த காற்றும், அந்த மழையினுடைய ஆசீர்வாதமும் கிடைச்சது. அ நன்றி. இறைக்கு நன்றி. வாழ்க வளம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். சிறப்பான ஒரு உரைங்கம்மா. ஆனா உண்மைதாங்கம்மா. இந்த வருஷம் இந்த 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 பட்டறை வகுப்பு இந்த நாம 4ஆம் பட்டறை வகுப்புல வந்து இன்பிறவியில் இறை உணர்வு கண்டிப்பா பெற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லார் மனசுலயும் இருக்கு. ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி இந்த பட்டறை வகுப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே அது ஆழ்ந்த நம்பிக்கை இந்த வகுப்புல வந்திருக்கு. எனிவே ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். இதுல ஒண்ணே ஒண்ணு நான் சொல்லணுங்கம்மா. என்னன்னா, எங்களுக்கெல்லாம் அப்பா, அம்மா எல்லாம் வயசாயில்ல. அம்மா மட்டும் தான் இருக்காங்க. நாங்க வந்து எங்கேயுமே யார் வீட்லயும் போய் ஸ்டே பண்ண முடியாது. இப்படி ஒரு சூழ்நிலையில நம்ம தாய் வீடு மாரி ஒரு மாசத்துல 3 நாளைக்கு ஒரு ரிலாக்ஸ் இவரு ஐயா சொல்லுவாரு இல்லைங்களா? நம்ம இதுல வரவரு. ஒரு மாசத்துல ஒரு 2 நாள், 3 நாள் போய் ஃப்ரீயா இருக்கலான்ட்டு போறோம் பாருங்களா? அந்த ஃப்ரீ ஒரு தாய் வீட்டு போய் இருக்கிற ஒரு உணர்வு எனக்குள்ள வந்தது. எல்லாருக்கும் அந்த உணர்வு வந்திருக்கும்னு நம்புறேன். ஆன்மீகம்ங்கிறத தாண்டி ஒரு 3 நாள் போய் எல்லாரும் நம்ம உறவுகளோட, உயிர் சொந்தங்களோட போய் இருக்கிறோங்கிற ஒரு சந்தோஷம். அது ஒரு பெரிய விஷயமா இது நான் ஃபீல் பண்ண விஷயம். எனிவே இந்த பட்டறை நிகழ்வை எங்களுக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி. இந்த ரொம்ப சிறப்புங்கம்மா. குணசுந்தரி அம்மா மறுபடியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்கம்மா. உங்களுக்கு நான் அன்மியூட் கொடுக்குறேங்கம்மா. குணசுந்தரி அம்மா. குணசுந்தரி அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா, அதுதான் மகர்ஷியே நான் ஒரு 10 வருஷமா தெரிஞ்சிருந்தாலுமே அதோட அவங்களோட ஒரு அருமையை வந்து மதனையா தான் புரிய வச்சிருக்காங்க. அவங்க அப்படியே அழுதுகிட்டே அந்த தவம் செய்யும்போது நான் இங்க வீட்டுல ஆன்லைன்ல பார்த்துட்டு உண்மையிலேயே அவரும் உணர்ந்து நமக்கெல்லாம் உணர்த்தி இருக்காங்க. ஒரு ஒரு மனிதன் வந்து தான் நல்லா இருக்கிறதுக்கே அவங்களுக்கு வாழ்க்கையில தெரியாது, முடியாது. தான் குடும்பம் நல்லா வச்சுக்கிறது பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது மகரிஷி வந்து மொத்த உலக
மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ முயற்சி பண்ணி முழுமையா அதுக்கான தீர்வு எல்லாமே சொல்லி A to Z எல்லாம் செஞ்சு எல்லாம் வச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அவரை கொஞ்சம் ஏதோ ஒரு உண்மையிலே ஒரு துளி அவரை மதிக்கிறவங்கள எல்லாம் இப்ப இணைச்சு அவங்கள இறை தூதர்களா மாத்தி எங்கேயுமே எந்த ஒரு வகுப்புக்கு போனாலும் குருவா இருப்பாங்க, சீடரா தான் இருப்பாங்க. ஆனா நம்ம இதுல வந்து மகர்ஷிகிட்ட இருந்து மதனையா குரு, அவர்கிட்ட இருந்து எல்லாரையுமே ஒரு குருவாக மாத்தி எல்லாருக்கும் அத வந்து மகர்ஷியோட அவரோட விஷயங்கள் எல்லாம் எல்லாருக்கும் சென்று சேர வச்சு உலகமே எல்லாம் ஆனந்தமா உலக மக்கள் உயிர்கள் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு மகர்ஷி நினைச்சு இப்ப அதை வந்து மதனையா மூலியமா அதை நிறைவேற்றிட்டு இருக்காங்க. அதை நல்லா உணர முடியுது. ரொம்ப 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 அதை சொல்லவே முடியாது. அப்படி ஒரு மகர்ஷி மாதிரி நம்ம பார்க்கவே முடியாது. உண்மையிலே எவ்வளவோ மகான்கள் வந்திருக்காங்க. அதுல மகரிஷி ரொம்ப நமக்கு இப்போ நேரடியா கிடைச்ச மாதிரி பெரிய விஷயம். அதே மாதிரி அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர்ற மாதிரி மணிமேகலை அம்மா வந்து நான் குழம்புலாம் எடுத்துட்டு வந்து நைட் சாப்பிட்டேன், அம்மா வீட்டுல இருந்து மட்டும் தான் எடுத்துட்டு வர முடியும். அப்படி அந்த ஒரு ஃபீலிங் எல்லாருக்குமே. அத வந்து நான் வரலன்னா கூட நாங்க வந்த மாதிரி இருந்த மாதிரி எல்லாமே முழுமையா நான் அனுபவிச்சு சொல்றேங்கம்மா. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை தொடர்ந்து புஷ்பராணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். புஷ்பராணி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடங்கம்மா. அம்மா புஷ்பராணி அம்மா பேசுறேங்கம்மா. அம்மா கேக்குதுங்கம்மா. அம்மா நான் வந்து இந்த மாசம் வரலைங்கம்மா. எங்க அம்மாவை தான் அனுப்பியிருந்தேன். அம்மா அப்புறம் காலையில காய்ச்சல்னு சொல்லி வந்துட்டாங்க. நல்லா இருக்காங்கம்மா இப்போ. வாழ்க வளமுடங்கம்மா. எல்லாருடைய அனுபவத்தையும் நான் கேட்டு ரொம்ப பிரமிப்பாதாங்கம்மா நிக்கிறேன். இன்னும் வந்து தினந்தோறும் நம்ம வந்து என்னெல்லாம் நம்ம கத்துக்கணும் அப்படின்னு ஐயா அவங்க வந்து நமக்கு ஒவ்வொன்றையும் தந்துட்டு இருக்கும் போது, இந்த பிறவி நம்ம எடுத்ததற்கு ரொம்ப வந்து புண்ணியம் பெற்றிருக்கணும். அப்படி ஒரு சில எல்லா ஆசிரியர்களுக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேங்கம்மா. வாழ்க வளமுடன். இந்த பிறவியில நம்ம இத எவ்வளவோ பேரு இன்னைக்கு காலையில இருந்து இரவு வரையிலும் வேலைக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டது கூட நிம்மதியா சாப்பிட முடியாம, அது தூங்கணும், எந்திரிச்சு வேலைக்கு போகணும். இந்த ஒரு கோட்பாட்டுல இருக்கிற காலத்துல இன்னைக்கு இவ்வளோ பேரு நாம இந்த ஒரு இறை உணர்வை உணர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா எல்லாருக்காகவும் சாமிஜி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு, எவ்வளவு சிந்தனைகள் செஞ்சிருக்காரு. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கி இருப்பாரோ இல்லையான்னு கூட தெரியல. அவர் சிந்தனை முழுக்க இந்த உலகத்தை பத்தின சிந்தனை, இந்த உயிர்களை பத்தின சிந்தனை, எப்படி தூய்மை அடையணும், தூய்மை அடைய செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எங்கெல்லாம் கொண்டு போகுது அப்படிங்கும் போது பிரமிப்பா இருக்குங்கம்மா. பேசுறதுக்கு எவ்வளவோ பெரிய அனுபவங்கள் பாருங்களேன். நம்ம வீட்டுல வந்து எவ்வளவோ இருந்து கூட நிம்மதியா இருக்க மாட்டோம். ஆனா இன்னைக்கு எவ்வளவு ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், ஒரு மன அமைதி, உட்கார்ந்து நினைச்ச இடத்துல எதை பார்த்தாலும் உடனே அது வந்து இறை நிலையே அப்படின்னு நாம அந்த ஒரு மரத்தை பார்த்து வாழ்த்துறோம். இன்னைக்கு உலகம் முழுவதும் நம்ம ஏரியால மழை வரலினா கூட, ஆனா நம்ம அது வந்து சுயநலமா கேட்கறதே இல்ல. உலகம் முழுவதும் பருவமழை பெய்யட்டும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்தை தான் நம்ம வாழ்த்திட்டே இருக்கோம். ஏன்னா உலகம் முழுவதும் பெய்யும் போதுதான் அது வந்து உலகம் ஃபுல்லா எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்க முடியும். ஒரு இடத்துல பெய்ஞ்சும் ஒரு இடத்துல பெய்யாமையும் அது வந்து ஒருத்தருக்கு துன்பத்தையும் ஒருத்தருக்கு இன்பத்தையும் தரும். ஆனா பொதுவா பெய்யும் போது அது எல்லாருக்கும் சமநிலையா இருக்கும். ஐயா நம்ம பங்கர் ஐயா சொல்ற மாதிரி எந்த பெரிய பதவிக்கு போனாலும் நாம வந்து எப்பவுமே வந்து நாம கீழானவங்களாகவே இருந்து அது அடைஞ்ச ஒரு இதுவே நினைக்க கூடாது. நம்ம எப்பவுமே டெய்லி நம்ம கத்துக்கிட்டே தான் இருக்கிறோங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம இருக்கணும். இவ்வளவுலாம் கத்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கவே கூடாது. எனக்கு பேசவே வரலைங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை தாங்கும் நிலம்னு திருவள்ளுவர் சொல்ற மாதிரி எல்லாத்தையும் பொறுத்துட்டு தாங்கிட்டு
ஐயா நமக்கு இறைமதன் ஐயா எவ்வளோ நமக்கு டெய்லியும் பாருங்க ஒவ்வொரு ஆசிரியர்களை கொடுத்துட்டே இருக்கிறார். நம்ம உடல் ரீதியா பஞ்சம் மருந்து மாத்திரைக்கு செலவு பண்ணக்கூடாது. நம்ம வீட்டுல இருந்தே நம்ம உடம்பையும் நம்ம கவனிச்சுக்கணும். கண்டதை வந்து சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்க கூடாதுன்னு இந்த நான் தற்சோதனையிலையும் பாருங்க கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம அதுல இருந்து நம்ம இதை இன்னைக்கு என்னெல்லாம் நம்ம தேவையில்லாத சாப்பிட்டோம், இல்ல இதெல்லாம் நம்ம அந்த மார்க் போடும் போதெல்லாம் அரை மார்க் குறைஞ்சா கூட இன்னைக்கு நம்ம உடல் நலத்துல இருந்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்ம குறைக்கிறதா அதுல ஒரு ஃபீலிங் வருதுங்கம்மா. அதனால வெளியில போகும்போது கூட இல்ல அது வேண்டாம் இது வேண்டாம், இதெல்லாம் நம்மளுடைய உடம்புக்கு வந்து தேவையில்லாதது. நாம வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளையே நம்ம வந்து தற்சோதனை செய்யற அளவுக்கு நம்மளை கொண்டு வந்திருக்காருன்னா இது எல்லாருக்கும் கிடைக்கணும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். திருப்புங்கம்மா. வாழ்க வளமுடன். இதுவரை வந்துங்க இந்த பட்டறை வகுப்புல கலந்து கொண்ட எல்லா அன்பர்களும் சொன்ன அனுபவ உரை ரொம்ப நெஞ்ச நெகிழ வைக்கிற மாதிரி இருந்தது. ஆனா உண்மையான அனுபவம் அப்படிதான் இருந்தது. நாங்க நேர்ல போய் பார்த்ததுனால ரொம்ப அருமையா இருந்தது. இப்பிறவியில் இறையுணர்வுங்கிறத அடைஞ்சிருவோங்கிற அந்த நம்பிக்கையை நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இது வரைக்கும் இந்த பட்டறை வகுப்பு நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களும் இதுல கலந்து கொண்டு அவங்களுடைய அனுபவ உரை கூறியதற்கு மிக்க நன்றி. இதை நடத்தி கொடுத்த மதனையாவுக்கும் லதா அம்மாவிற்கும் அவரது குடும்பத்தாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதுகாரும் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து இறையன்பர்களும் பாடல் பாடிய அன்பர்கள் இந்த நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் கலந்து அனுபவ உரை சொன்ன அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி. அருள் பேராற்றல் கருணையினால் அனைவரும் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து இறையன்பர்களும் அருள் பேராற்றல் கருணையினால் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகின்றோம். அறிவிப்புகள். இந்நிகழ்வை தொடர்ந்து இரவு 8:30 மணிக்கு மதன் ஐயா நடத்தும் தற்சோதனை நிகழ்வில் கலந்து கொண்டு அனைவரும் ஆன்ம தூய்மை பெறுவோம். மேலும் நாளை அதிகாலை 4:15 மணிக்கு உலக நல வேள்வி, இறைவணக்கம், குருவணக்கம், நன்றி உணர்வு தவம், ஜீவகாந்த பெருக்கம், தவம், உடற்பயிற்சி அனைத்திலும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். 7:30 மணி நிறை சிறுவர்களுக்கான பயிற்சி மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் நம் குழந்தைகள் அனைவரையும் இணைத்து ஆன்ம தூய்மை பெறுவோம். மேலும் 10:15 மணிக்கு IAP 3 ஆசிரியர்களுக்கான பயிற்சி, மேலும் 12 மணிக்கு IAP 2 இறையாசிரியர் பயிற்சிக்கு அனைவரும் இப்பயிற்சியில் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். மேலும் 10 மணிக்கும் 3 மணிக்கும் சித்தர் நிகழ்வுகளில் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். மேலும் நாளை 5:15 மணி முதல் இரவு தவம், சிந்தனை உரை அனைத்திலும் கலந்து கொண்டு தற்சோதனையிலும் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். வேதாத்ரி கவி உலக நல வாழ்த்து பாட இருக்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்யலாம். ஹேண்ட் ரைஸ் பண்றதுக்குள்ள அம்மா வாழ்த்திடலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இதுவரை இன்றைய நிகழ்வில் நமக்கு மிக சிறப்பாக ஒருங்கிணைப்பு கோஹோஸ்ட் செய்து கொடுத்த இறையாசிரியர் பத்மாவதி அம்மா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இறையாசிரியர் பத்மாவதி முருகேசன் அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வேதாத்திரிய கவி புஷ்பராணி அம்மா அன்மியூட் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையர்களும் குருவர்களும் துணை புரியட்டும். வேதாத்திரியம். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல்,
தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒளித்துண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க குருவே சரணம். உலக நல வாழ்த்து. அம்மா உலக நல வாழ்த்து. உலகமெல்லா அம்மா அம்மா வாசுகி அம்மா இருக்காங்கம்மா, அவங்களுக்கு வாய்ப்பு ஓகேங்கம்மா, கொடுக்கலாமா? நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாசுகி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாசுகி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. சிறப்பு. வேதாத்திரிய கவி உலக நல வாழ்த்து பாடிய அன்பர்களுக்கு நன்றிகளும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களும். இத்துடன் இந்நிகழ்வை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் 8:30 மணிக்கு தற்சோதனையில் இணைந்து அனைவரும் ஆன்ம தூய்மை பெறுவோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.